What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to a brand new episode. டோசா மறுபடியும் வந்துட்டோம். உங்கள் டோசா மாமா இந்த வாரம் ஒரு புதிய வாரம். இல்ல எல்லா வாரம் ஒரு புதிய வாரம். அப்படியே ஷாக்கான வைக்கிற. Every week is a brand new week. அந்த மாதிரி புது எபிசோட் இதான் புது எபிசோட். இந்த வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான வாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா? இல்ல அது மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. வாரம் வாரம் ஒரு அப்பாலஜி பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த வாரம் என்ன நடக்க போதோ நம்மலாம் அப்பாலஜி கிங். சரி, அப்பாலஜிக்கு மாசா அப்பாலஜி பண்ணும். அப்பாலஜிக்கு மாசா அப்பாலஜி பண்ணீங்க. ஆமா, நீங்க இன்னும் படம் எடுக்கிறேன்னு பிளான்லாம் பண்ணிருக்கீங்க. படமா இருக்கிறதா? நான் ஒரு பிளான் அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம். இந்த பிளானுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. இது ஸ்பிரிச்சுவல் படம் சொல்ல முடியாத ஸ்பிரிச்சுவல் படம். நாங்க 3 பேரும் எடுப்போம். 3 இல்ல 2. ஓ மை காட். நீ இருப்ப நாம என்ன பண்ணாலும் 3 பேர் இருப்போம். இல்ல திரும்ப விஜய் ஒரு படத்துல எவ்வளவு ஆடினாலும் தலைய சோ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கதை வந்து இப்போதான் கொஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மாமா கடையில உட்கார்ந்து யோசிச்சோம். சாமி படம் எடுக்கலாம். நீ சாமி படம் எடுக்கல, என்னைய வச்சு என்ன சாமியாக்கு இருக்கிறத ஒரு படம் எடுத்துருக்கோம். சாமியும் ஆசாமியும் பாதி. ஆசாமி பாதி சாமி பாதி. அதனால வந்து மாடர்னைஸ்ரா நம்ம வந்து கொஞ்சம் கல்ச்சரல் ரூட்ல போவோம். கந்தாரா மாதிரி கூட வேணாம், நம்ம கொஞ்சம் கல்ச்சரல் ரூட்ல போவோம். கல்ச்சரல் ரூட்னா என்னது? கந்தாரா மாதிரி. அருந்ததி மாதிரி. பாதி சாமி பாதி. என்ன படிக்கணும்? அதுவும் இப்ப ரீமேக் பண்ணிட்டாங்க. எப்படி? மலேசியால கந்தாரா மாதிரி ஒரு படம் ரீமேக் பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க சாயல் நம்ம போக மாட்டோம். அவங்க சாயல போக நம்ம வந்து வேற ஒரு ஜானர்ல போவோம். அவங்க ஒரு ஆக்சுவலி செம்ம ஒரு ஒன் லைன் சொன்னாங்க. சரி சொல்லு அந்த ஒன் லைன். அது சொன்ன சஸ்பென்ஸ் வருதுடா. டேய் படம் டைட்டில் இப்படி கொடுத்துட்டீனா எட்லாடா சஸ்பென்ஸ். மயிரே நீ சொல்ற ஒன் லைன் வச்சது படம் எடுக்கிறதா கஷ்டம். சொல்ற கஷ்டம். நீ ஒன் லைன் சொல்லு. இல்ல நாங்க இது இந்த ஒரு கட்டத்துல முடிவு பண்ணிட்டோம் படம் எடுத்துடலாம்னு. ஏன்னா படம் எடுத்து நீ பாரு மில்லியன்ல சம்பாதிக்கலாம். இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒண்ணும் நான் உன சொல்றேன், நீ படம் எடுக்கன்னு சொல்லும் போது எனக்கு பாடையில எடுக்கிற காலப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்து நீ உனக்கு என்ன வேணும் பாடையில நாங்க கேமரா வச்சு அனுப்புறேன். ரைட்? என்ன கேமராவா? எனக்கு என்ன வேணும் பாடையில. அப்ப என்னை பாடையில அனுப்புறதா நீ ரெடியா இருக்க? நான் போனேன்னா நீ பியர் வச்சு அனுப்பிட்டு யாராவது ஒரு ஆள் போறப்ப அப்ப படம் எடுப்போம், நல்லா ஓடுவோம். அப்படிலாம் இல்ல, செத்து போயிடுவோம், பாடையில போவோம். ஏண்டா நம்மளுக்கு இப்பயாச்சும் நல்லது நடந்திருக்கா? அதான்டா நம்ம நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து இவன் நம்ம சூத்துல அடிக்கணும் ஆசைப்படுறோம், அவன் அடிச்சுட்டு போவான். அதுவே நம்மளுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் தான். நம்மளுக்கு இது ஃப்ரீ ப்ரமோஷன் இருக்குல்ல. இது இன்னமும் பண்ணிருக்குங்கடா. இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம கத்துக்கிட்டாச்சு எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுன்னு கத்துக்கிட்டேன். நீ அப்படி சொன்ன? ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரி அவன் எடுத்துக்கிட்டானே இடத்த. அல்லாமா சரி என்ன மில்லையில பேசுறேன். நீ லோக்கல் ஆடப்டியா? பண்டுவான் பார்த்தேன். ஓ அதனாலயா? என்னது பண்டுவான்? ஆமா நானும் பார்க்கணும். பாத்துறாத. அதான் ஏன்டா இப்படி சொல்லாதீங்க. நீ இதுக்கு முன்ன ஏதோ ஒரு படம் ஆர்வமா இருந்தேன், எனக்கு படம் மூடே போயிருச்சு. இந்த படம் பட்டும் கேவலமா இருக்கும், ஆனா நீ பார்க்கணும். ஆக்சுவலி நீ தாண்டா பாக்கடா. மக்களே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, தலைவர் வந்து முன்ன ஒரு காலத்துல இருந்து 10 வருஷத்துக்கு முன்ன எப்படி என்கிட்ட வந்து என்ன சொல்ல ஒருத்தருவா, இவனாலதான் போய் மலேசியா படம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். வந்து சொன்ன படம் நல்லா இருக்குடா இந்த மாதிரி 4-5 படத்துக்கு சொன்னான். எந்த படமும் நல்லா இல்ல. உட்காரும் போது பாதி இந்த படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல உன் ரியாக்ஷன் பாக்குறது வந்து என்ன பண்றது, கூட்டி வந்துட்டேன். எப்படி சமாளிக்கலாம்? இப்ப நீ வந்து படம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கும் போது தப்பா ரிவ்யூ கொடுத்தாதான் தப்பு. வந்து முடிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு நீ கொடுக்கலாம். என்ன படத்தை இப்ப நீ படம் பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. சரி நான் பாக்குறேன். சொண்டுவான் நான் கைதி ரீமேக் வந்து கைதி பார்த்தேன், இல்ல ஹிந்திலயும் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி இது எப்படி தெரியுமா இருக்கு, it looks it's not like a remake of the Tamil version, it looks like a bad remake of the Hindi version. எனக்கு ஹிந்தியே ஆக்சுவலி இதுல ஒண்ணு என்ன தெரியுமா, எனக்கு அவன் பேர் தான். யார் பேரு? அவன் பேர் தான் எனக்கு சிரிக்க தாங்க முடியல. இது டெல்லி மலையில என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். நெகிரி சிம்லனா
இது டெல்லி. மலையில என்னது? மலாயிலையா? நீ சூப்பர் கெஸ் பண்ணு. என்ன பேர் இருக்கும் மலையில? அன்வார். ஏன்டா இல்ல மாசா இருக்கு. சொல்லு. எனக்கு அன்வார் தான் மாசுடா. அவர் பேர் வந்து டாலி. டாலியா? டார்லின்னு வச்சிருக்கலாம். டார்லியா? டார்லின்னு எங்கேயாச்சும் ஒரு மலை பேர் பாத்திருக்கேன்? இல்ல நான் ஒண்ணே சொல்றேன். அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது கைதி பார்க்கும்போது அப்படியே கார்த்தி வந்து அப்படியே அந்த ஜீப்ல இருந்து இறங்கி அப்படியே வருவாரு. அக்ஷய் குமார் அந்த ஹிந்தில இருந்து அஜய் தேவ்கன். அஜய் தேவ்கன் அப்படிதான் வருவான். இந்த படத்துல அப்படியே வைப்பாங்க ஜூம்ல புரோட்டான்ல இருந்து இறங்கி வருவாரு. புரோட்டானா? ஆமாவா? அது புரோட்டான் இட்ஸ் லைக் புரோட்டானோ. இல்ல அந்த ஷாட்லயே 2 காடி மாத்திருப்பாங்க. முதல்ல வந்து புரோட்டான், ரெண்டாவது சிவிக்கு. ஆமாவா? ஷாட் மாறறப்ப காடி மாறும். எனக்கு தெரியல, என்ன பாக்குறேன் நான் வேணா போய் பார்த்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல வந்து நம்ம படம் எடுத்தா என்ன மாதிரி படம் எடுப்போம்? முடிவு பண்ணிட்டோம். ஸ்பிரிச்சுவல் மூவி. ஓகே, இண்டிவிஜுவலா கேட்போம். ஒன்னா கேட்கணும். ஒன்னா கேட்டா சூத்தடி வந்து ஒன்னா தான் வரும். தனித்தனியா நீ என்ன மாதிரி படம் எடுப்ப? அவன் சாமி படம் எடுக்கிறான். நீ சொல்லி அவன் எடுக்கல. அவன் சாமி படம் எடுக்கிறான், நான் பேய் படம் எடுக்கிறேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததான் சாமி பேய் படம். Oh, you know what you should do? நான் பாதி எடுத்துக்கிறேன். நீ செகண்ட் ஹவர் 3 பேரும் வந்து அவெஞ்சர் மாதிரி கம்பைல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹவருக்கு எதுக்கு நடுவுல நான் ஆமாடா ஜாயின் பண்றதுக்கு நீ இன்டர்வல் அந்த இன்டர்வல் டைட்டில் மட்டும் நான் பண்றேன். ஏன் டைட்டில் பண்றது சர்வசரமா இருக்கு. பரவாயில்லை, நீ வந்து ஜாயின் பண்ணிடு. என்னத்த அந்த 2 படத்தையும் எடிட்ல எப்படி வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. எது இந்த ஒரு பட்டன் தானே ட்ரிபிள் டிலீட் முடிஞ்சிருச்சு. ஐயோ இப்படா பண்ண அந்த ஸ்பீச்ல சொல்லுவோம். என்ன படம் ஓடுறது காரணமே அந்த இன்டர்வல் கட். அந்த அந்த ஒரே ஒரு பட்டன்னால 2 படத்தையும் ஒண்ணாக்கிட்டாங்க. அவன் பாதி வருது சாமி படத்துல போயிட்டு அப்படியே படம் இருக்குதுல, பதில் உன் படம் பேய் வந்து அப்படியே அந்த தலையில் இருக்கும் போது திடீர்னு வந்து பாத்தி நான் என்ன சொல்ல போறேன்னு ஒண்ணு நல்லாவே அந்த சீன் வருதா? அப்புறம் திடீர்னு வந்து ஏஐ பச்சு விஜய் மூஞ்சி வந்து டாபியோ மாத்துறோம். அப்பதான் இன்டர்வல் வந்து இப்போ உன் கதை அவன் கதை. ஏன் அந்த ஐடியா சொன்னா, எனக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்குள்ள பட்ஜெட் கிடையாது. அவனுக்கு கிடையாது. பாதி பட்ஜெட் எடுத்துக்கோ. பாதி படம் உலகத்துல எந்த நாயிடான ஆனா கதையை கனெக்ட் பண்ணுவோம். நான் வரல. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், பேய் படமும் காதல் படமும் எடுக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல பரல, நம்ம வந்து இந்த படத்தை வந்து merge பண்ணுவோம். இப்ப நான் இப்ப பாரு, நடுவுல காதல் படம் மட்டும் நீ எடுத்துக்க. ஓ ஆமா, செம்ம. எப்ப தெரியுமா பேய் அவன் ஆக்ரோஷமா பேய் எடுத்துறான். முத 40 நிமிஷம், அப்புறம் அடுத்த 40 நிமிஷம் வந்து அந்த பேய் கதையில வந்த 2 கப்பல் வந்து காதல்ல எப்படி முழுகி 2 பேரும் சண்டை போட்டு பிரியுறாங்க. இல்ல நீ அப்படி வைக்கலாம். நீ பேய் கதை, நீ சாமி கதை, பிளாஷ்பேக் ஒரு 20 நிமிஷம் ஒரு காதல் கதை. அது நீ பண்ணு. அதை நான் பண்றேன். சூப்பர். படம் பேர் வந்து காதல் பேய் சாமி. KPS. காதல் பேய் சாமியா? எப்படி டைட்டில்? guys எல்லாம் vote பண்ணுங்க. KPS December 2026. 1 million அடிக்கிறோம். ஒரு லைவ் ஷோ பண்றீங்க, கஷ்டப்பட்டு இருக்கோம். இது நம்ம படம் எடுக்கிறவா? நானே 2 வருஷம் படம் எடுக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கிறேன். மார்க்கெட்டிங் அவன் படம் எடுத்து எடுக்கிறான்டா. மார்க்கெட்டிங்ல யோசிச்சு வச்சுட்டோம். நாங்களே யோசிச்சிட்டோம். நீங்க மார்க்கெட்டிங் ஏன் தலையை வச்சு தான் பண்ணுவீங்க போல இருக்கு. இல்ல ஒரு ஐடியா வச்சிருந்தா. நான் வந்து பேய் கதை இருக்குன்னா என் மார்க்கெட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செமெட்ரி. செமெட்ரியில யாரடா மார்க்கெட் பண்ணிட்டு இருக்க? செமெட்ரி மார்க்கெட்ல. செமெட்ரியில வந்து நாங்க செமெட்ரி ஏன்டா மார்க்கெட் வச்சிருக்க? மார்க்கெட்ல அதாவது ப்ரோமோ பண்றோம் செமெட்ரிய. மார்க்கெட் ஏன்டா செமெட்ரி வச்சு ப்ரோமோ பண்ற? அங்க என்ன கடை வெட்றியா? இல்ல கடை அங்க வெட்டல. அதாவது செமெட்ரியில வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி செமெட்ரி 100 வெள்ளி கொடுத்து இவனாச்சும் பண்ணி கொடுத்துருவான். அதுதான் மார்க்கெட்டிங். அது எப்படி பண்ணானா, ஓ பாருங்க அவரு வந்து இவரெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, பண்ண அவர் பாருங்க அவர் கையால அவரே போயிட்டு மயிரே சுத்தம் பண்றாரு. செவனேன்னு இருக்கிற இடத்துல, எவனும் போகாத இடத்துல, வருஷத்துக்கு ஒரு பேர் இடத்துல அங்க போயிட்டு எல்லாத்தையும் வந்து எங்க படத்தை பாருங்க வருத்தப்படாத வாலிசாங்க ஒரு 3 நாங்க வந்து என்ன பண்றோம்னா, மனிதர்கள் மட்டும் கூப்பிடல படத்துக்கு, பேய் செத்து போனவங்களே கூப்பிட்டு இருக்கோம். எவ்வளவு மதிப்பு மரியாதை செத்தவங்க மேல இருந்துருச்சு. இதெல்லாம் தெரியுது. நம்ம படம் வந்து காசு தராது. சாவரை வந்து ஃப்ரீயா வந்து பாத்துருப்போம். உயிரோட இருக்கிறவங்க தான் காசு கட்டி வைக்கணும். காசு வேணும்.
ஏய் தியேட்டர்ல பேய் நடமாட்டம் இருக்குன்னு ஏற்கனவே பண்ணிட்டாங்க. என்ன படத்துக்கு? பேய் சாமிலாம் பிடிச்சிருச்சுன்னு ஏற்கனவே. அது சாமி பிடிச்சிருச்சு. நம்ம பேய் பிடிச்சிருவோம். அதுவும் வந்துருச்சு, இந்தோனேஷியா படத்துல வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்னன்னா பேய் வந்து படம் இருக்குது. அந்த சாமி அந்த பிடிக்கிறதுன்னு சொல்றாங்க. சின்ஸ் இஸ் தோசா பட இதனால இந்த சாமிலாம் வந்து இந்த லைக் some people get trance while watching the movie. What are your thoughts about it? இத பத்தி பேசினா நீ வெட்ட வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? பாத்துக்கலாம். சைக்கோ சார், அதோட முடிச்சுக்கோ. மென்டல் இல்னஸ். ஏன்னா ஆக்சுவலி வெரி சிம்பிள். இப்ப உனக்கு வந்து இடம் பொருள் ஏவல் தெரியாம ஒரு இடத்துல வந்து சாமி வருது. நம்ம வந்து இந்தோனேஷியன் படத்தை ஒரு பத்தி பேசி இருக்கிறோம். இந்தோனேஷியன் படத்துல நம்ம ஒரு படம் அந்த இடம் பொருள் ஏவல் தெரியாம ஒரு இடம். பேய் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குன்றது மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. பேய் பண்ண மார்க்கெட்டிங் அது. டாய்லெட்டு, சினிமா இதெல்லாம் வந்து இன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. என்ன சைனீஸ்ல இன் எனர்ஜி. இன் டாய்லெட் இதெல்லாம் வந்து சன்லைட் இல்லாத ஒரு இடம். So anything that has no sunlight going through, that is considered yin energy. yin negative, yin and yang இருக்குல, கருப்பு எனர்ஜி. So இந்த மாதிரி இடத்துல வந்து பேய்ங்க இருக்கிறது வந்து வெரி காமன் இருக்கும் அப்படின்றது ஒரு பிலீஃப். சரி சரி என்னமோ சொல்லு. இல்ல தண்ணி குடிச்சுக்கிறேன். பெரிய தண்ணில குடிச்சு யூனிவர்ஸ். ஆமா, இதெல்லாம் பத்தி பேசினா டீடைலா பேசுவேன். சரி பேசு. பரவாயில்ல, உட்காந்து டீடைல்ஸ் தான் போவோம். ஆமா, இங்க உட்காந்தா டீடைல், அங்க உட்காந்தா காஜி. இப்ப நீ இன்னைக்கு நீதான் மூடு. இந்த மாதிரி பொசஸ் ஆகுறதுலாம் வந்து ஆள் இல்லாத இடத்துல நடந்துச்சுன்னா, ஆள் இவ்வளவு பேர் இருக்கும் போது நடக்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் இருக்கலாம். வந்து பூந்து கமலாசன் பேச கருத்துல இன்னமும் சொல்ல வரேன்னு பார்த்தா இருக்கும். ஆக்சுவலி நான் சொன்னா பச்சையா சொல்லிடுவேன், அது மென்டல் இல்னஸ் தான். பட் நம்ம வந்து நீ ஏதோ ஒரு பிளான்ல இருக்க. வாரம் ஏதாச்சும் ஒரு பிளான் அடுத்த வாரம் விட்டு எல்லாம் ப்ளூ சங்கத்துக்காக. ஒரு இடத்துல பேய் பிடிக்குதுன்னா சாமி பிடிக்கிறதோ வழக்கம் தானே. பிடிக்கிறதா? ஓ, ட்ரான்ஸ் வருதா? சரி, உன்னோட கருத்து என்னது? என்னோட கருத்து நீ தான் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, விக்கிபீடியால நீ தான் வந்து என்ன சொல்றாங்க, லீவிங் விக்கிபீடியான்னு அவங்க சொல்றாங்க. யாரு? எல்லாமே கமெண்ட்ல சொல்றாங்க. யாரும் சொன்னது இல்ல, நீ சொல்ற மாதிரியே இருக்கு. ஏதோ பிரச்சனை மாட்டி விட்டுருக்கு. I honestly think it's just a good marketing strategy. Okay. நீ ஏன் அப்படி பச்சையை முடிச்சிட்ட? உண்மை சீரியஸா சொல்லு. நீ இப்ப பாரு, நீ பெரிய மார்க்கெட்டிங் தெரியுது, ஆனா நீ அப்படி சொல்ல கூடாது. சரி அது வந்து அனலைஸ் பண்ணி அப்படி இழுத்து. சரி, அது வந்து என்னன்னா, நம்ம ஒரு படத்துக்கு போகணும், எப்படி ஆளுங்க கூட்டிட்டு வருது. சோ அந்த படத்தை பார்த்து ஆளுங்க பயந்து போய் இந்த படம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு, அந்த கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க. அதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்பதான் எனக்கு புரியுது. ஓ, இது உங்களுக்கு புரியல. என்ன அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. அறிவு கடை ஒரு புண்டை கண்ணா வேணா. யாராரு இந்த வீடியோ யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. இவங்க என்ன பண்ணீங்க? நாங்க ஜெனரலா போய் இந்தோனேஷியா படம் தான் சொன்னோம். நாங்க வந்து போன வருஷம் ஒரு இந்தோனேஷியா பேய் படம் பார்த்தோம். அந்த மோட்டர்ல போய் அவ இறந்துருவாள. ஓ ஆமா, இல்லடா, நிறைய இந்தோனேஷியா படம். அதான் இல்ல, எல்லா இந்தோனேஷியா படத்துலயும் பேய் பிடிக்கிறது ரொம்ப வழக்கமான விஷயம். சோ எல்லா பேய் வந்து பொசஸ் நார்மலானது. இந்தோனேஷியா பேய் படத்துல பேய் பிடிக்கிறது தான் நார்மலான விஷயம். அதான் கதை. படத்துல இல்ல, சினிமா அவன் சொன்னா சினிமால வந்து பேய் அவங்களுக்கு ரசம் ஆச்சு, ஹிஸ்டரி ஆச்சு, அந்த மாதிரி. சரி வாங்க, இந்த வாரம் ஒரு பிள்ளையார் சுழியை யார் வைக்க போறாருன்னா, டோசாபில் பலமுறையாக வந்து போய் இல்ல பட்டம் கொடுப்போம். நீ கூட டோசாபில் வந்து பலமுறை வந்து போய் தாடி வை. நான் வந்து எக்கோ கொடுக்குறேன் உனக்கு. வண்டி வைன்னு வருது. தாடி வைத்து மயிர் வைத்து கேப் போடாமல் கேப் மாதிரி நடுவுல சொல்றேன். இது எக்கோ மாதிரி இல்லையே. சிங்க கூட்டின்னு சொல்லி அசிங்கப்படும் த்ரிஷாவுக்கே கீப்பர். நான் மறந்துட்டேன். போன வாரம் த்ரிஷா பத்தி நம்ம ஒழுங்காவே பேசல. அந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி தான் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, ஓ நீங்க இது வந்தனால தான் பேசுறீங்கன்னு. நாங்க ஏற்கனவே அதை ஷூட் பண்ணிட்டோம். ஆனா நம்ம டீடைலா போல. ஆனா இந்த ஒரு டீடைலா போறோம். த்ரிஷாவே ஏமாத்தி போய் இல்ல, த்ரிஷா வந்து அவன் ஏமாத்திட்டாங்களா? ஏமாத்தி போய் டிவிக்கு தலைவியோடு ஆய் போய் அவர் மூஞ்சிலே சாணி அடித்து விட்டு பட்டை எடுத்து முக்கி எடுத்து நக்கி எடுக்கும்.
டீடைல் ஸ்டார் புவனன். மறக்க முடியுமா? எக்கோன்னு சொன்னீங்க, அவன் சொன்னதுக்கு ஒரு வார்த்தை கூட வெளியே வரல. அது வேற எக்கோ, அது பேய் எக்கோ. எக்கோ என்ன அந்த மாதிரி. ஓகே, ஸோ இன்னைக்கியோட கதை வந்து இது வந்து ஒரு சீட்டாட்டு ஆட்டம் கதை. சீட்டாட்டமா? மங்காத்தா இல்ல, 21 பிளாக் ஜாக்லா. பிளாக் ஜாக்லா போச்சா? ஓகே, அப்பனா கருப்பு ஜாக்கு தமிழ்ல சொல்லணும். அப்ப ஜாக் தமிழ்ல என்னது? ஜாக் வந்து தமிழ் பேர் இல்ல. யார் சொன்னா? அப்ப ராஜா அரசன். Black கருப்பு அரசன். கருப்பு அரசனா? ஜாக் வந்து ராஜா அரசன் தானே? ஜாக் பிரின்ஸ் தானே? கிங் 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 குயின் கிங் குயின் ஜாக் ஜாக் பிரின்ஸ்லா. ஜாக் பிரின்ஸ் அரசன். கருப்பரசன். டிஆர் கருப்பரசனா? சோ இது வந்து எங்க நடந்துச்சுன்னா, ஓகே, இந்த பர்టిక్యులர் காய் இவன் வந்து ஒரு சைனீஸ் காய். இவன் வந்து செம்ம சீட் ஆடுவான். சைனீஸ் காய். சைனீஸ். அவன் தமிழ் கையை மாத்திடு. சரி, இல்ல அவன் சைனீஸ் தான். பேய் வந்து சீன பேய். அப்ப கிறிஸ் அந்த கிரிஷா அந்த கிரிஷாரசன். கிறிஸ்தரசன். சோ வந்து இவன் வந்து செம்ம ஒரு கேம்பிளிங் கை. எனக்கும் கேம்பிளிங்க்கு சம்பந்தமே இல்லை. ஆனா என்னன்னா, இவன் வந்து என்ன மாதிரி கேம்பிளிங்னா, இவன் யாரு கூட கேம்பிள் பண்ணாலும் இவனுக்கு தான் ப்ராஃபிட். வாவ், செம்ம லிட்டரலி அவன் வந்து ஒரு லக்கு மண்டலம். லக்கு மண்டலம் லிட்டரலி எப்படின்னா அவன் சைனீஸ் நாம வந்துருச்சு. என்னது? இல்ல சைனீஸ் நியூ இயர் இவன் வந்து வேணா அந்த கதை அவ்வளவு கெஞ்சி சொன்ன வேணாண்டா பத்துலி. சோ இவன் வந்து யாரு கூட வந்து கேம்பிள் பண்ணாலும் இவன் தான் ஜெயிப்பான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. கதையில மட்டும்தான். சோ லைக் ஆனா இவனோட பிரையாரிட்டி கேம் வந்து 21. பட் ஆஃப் கோர்ஸ் he will play that அதனா ரூல் இல்ல, அதெல்லாம் ஆடுவான். அது கூட இப்ப லெட்ஸ் சே வந்து நீ 10 வாட்டி அந்த குண்டை நீ உருட்டுனா ஒரு 8-9 வாட்டி வந்து அது கரெக்ட்டா நம்பர்ல வந்துரும். அந்த மாதிரி. எந்த குண்டு? அத ரூலெட்ல வந்து போடுவாங்க. இல்ல 10 தடவை ஆட்டி விட்டா இல்ல அந்த ரூலெட்ல போடுவியா? கரெக்ட்டா. சோ ஆனா இவனோட ப்ரீஃபர் 21. Does he bet on black? என்னது? Does he bet on black? அவன் எதுல பெட் பண்ணாலும் வந்துரும். Black, white, number அந்த மாதிரி. So he's like very lucky fellow. வந்து இவனை வந்து எங்கயாச்சும் கேம்பிள் பண்றதுக்கு இவனை கூட்டி போவாங்க. லக்கி ஃபெல்லோ. அடிச்சு மைக்கே வேலை செய்யல. அல்ல அந்த இடத்துல மைக் அப்படிதான் இருக்கும். தெரியும் எத்தனை நாள். சோ அவன் இவனை வந்து கேம்பிளிங் வந்து கூட்டி போவாங்க. ஓகே, சோ வந்து நார்மலி எப்படி பேசுவாங்கன்னா, இங்க பாரு நான் இன்வெஸ்ட் பண்றேன், இத்தனை பெர்சன்ட் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி. சோ they'll bring him. அவன் நிறைய கேசினோக்கு போயிருக்கான் அந்த மாதிரி. பட் அவனுக்கு வந்து என்னன்னா, he will always have a limit. அதாவது இவ்வளவு தான் அவன் போறதுக்கு முன்னே வந்து சொல்லிடுவான், நம்ம வந்து இவ்வளவு தான் என்னால உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்க முடியும், இதுக்கு மேல வந்து I won't play the game. ஓகே அந்த மாதிரி. சோ அதே மாதிரி வந்து கேசினோக்குள்ள போய் சார் விளையாடுவாரு. என்னது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். சோ ரூல்ஸ் கடைபிடிக்கணும். ரூல்ஸா என்ன மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்க? என்ன நம்பர்? எனக்கு போதும் தோணும்போது அதான் ரூல்ஸ். இதனால தான் அவன் தோக்குறான், காதல ஜெயிக்கிறான். சோ ஒரு நாள் வந்து ஒரு குரூப் ஆஃப் விஐபி கூட வந்து இவன் வந்து கேம்பிளிங் பண்ண போயிருக்கான். ஓகே, இவன் கேம்பிளிங் பண்ண போயிருக்கான். as usual இந்த விஐபி குரூப் வந்து one of the VIP is his friend. அதனால இந்த கூப்பிட்டா நீ வா கேம்பிளிங் பண்ணலான்னு. சோ இப்போ என்னன்னா, விஐபி குரூப் இருக்கும்போது தி went to அந்த 21 ஆடும்போது எல்லாம் தனித்தனியா உட்காரவங்கள என்ன பண்ணாங்க, இவங்களுக்குள்ளே வந்து வா நம்ம பெட் பண்ணி விளையாடலாம்னு சொல்லிட்டு விளையாண்டாங்க. தனுஷ் கஜோல் அவங்களா? தனுஷ் கஜோலாமா? விஐபி குரூப்ல VIP னா இது ஆக்சுவல் பிசினஸ்மேன். அதுக்கு பேர் இருக்கு ஆண்டர்பிரனர். சோ இந்த பிசினஸ்மேன்லாம் வந்து விளையாண்டு இருந்தாங்க. ஆனா இவன் ஃப்ரெண்ட் விளையாடும் போது அவன் சொன்னா, முதல் 2 கேம் நான் விளையாடுறேன், அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் மை ஃப்ரெண்ட். சும்மா உட்காந்துருப்பான் அந்த மாதிரி. ஆனா அது என்னன்னா, அது சும்மா உட்காந்துருக்கல, இவன் விளையாண்டா ஜெயிச்சிரும். சோ சரி ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இவங்க எல்லாம் பெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல் 2 நாள் இவன் தோத்துட்டான் 21ல. அப்புறம் வந்து எல்லாம் சிரிச்சாங்க, சிரிச்சிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட் விளையாடுறோம். எல்லாரும் சிரிக்க ஊரே அசிங்கம், ஊரே சிரிச்சு. சோ அப்போ வந்து ஓகே இப்போ கிரிஷ் விளையாடுன்னு சொல்லி கிரிஷ் உட்காந்துட்டு அவன் வந்து இந்த ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா, இந்த 2 ரவுண்ட் தோத்தோனே அவனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா வந்து என்னோட சிரிக்கிறீங்க நான் வரணும்னு சொல்லி என்ன பண்ணா, ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து வச்சான். ஒரு அமௌண்ட் சொல்லி 1 million. ரொம்ப பெருசா இருக்கா? 10 ரொம்ப சிந்தா இருக்கா? 10,000. ஓகே 10,000 வந்து எடுத்து வச்சான். எனக்கு எப்படி தோணுச்சு, 1 million ரொம்ப பெருசுக்கு. அந்த வடிவேல் காமெடி இருக்கேன், 10,000 ஆட்டோ கிட்ட எல்லாம் போட்டு
4000 ரூபாய்ல கேக்குறேன். அது கவுண்டமணி செஞ்சு செந்தில் கவுண்டமணி டெம்போலாம் வச்சு பாத்து போட்டு விடுங்க. அப்படிதான் இருந்துச்சு. So, அவன் 10,000 எடுத்து வச்சோன்னே இந்த கிறிஸ் சொன்னா வேணா வந்து ஸ்டார்ட் வித் 1K 1000 வெளியில முதல்ல எப்போ விளையாடுவோம். சேஃபா தான் ப்ளே பண்ணுவேன். மயிர் அது உன் காசா இருந்தா நீ சொல்லலாம், மத்தவங்க காசுல. So வந்து 1000 வெளியில விளையாண்டோனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தே வான். ஓகேல. சோ வந்து அந்த ப்ராஃபிட் வந்து கிறிஸ் எடுத்துட்டான். ஓகே, 5 ரவுண்ட் விளையாண்டுட்டு தென் தே வில் என்ன சொல்றாங்க, அந்த டீலர் வந்து மாத்துவாங்க தெரியுமா. சோ டீலர் வந்து மாத்துனாங்க. சோ டீலர் மாத்தும் போது கிறிஸ் சொன்னா லைக் 5 ரவுண்ட் விளையாண்டோம், எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் பிரேக் வேணும். சரி எடுத்துக்கோன்னு சொல்லி அவன் நினைச்சா டாய்லெட் தான் போறான் பிரேக் இந்த மாதிரி. உண்மையாலே 10 நிமிஷத்துக்கு அவன் அந்த கசினோலயே காணோம். அவன் எங்க அவன் கால் பண்றான், போன் எடுக்கல. லைக் இங்க 2-3 பேர்ட்ட கேக்குறான். இங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து கிறிஸ பார்க்கல. இங்க போன அப்படின்னா அது சொல்லக்கூடாது. மயிரா சொல்லு, எங்க போயிட்டு அவனுக்கு தெரியும் கதையில. கதையில இருக்கா? கதையில இருக்கு. முதல்ல நீ எங்க போயிருப்ப? நீங்க போன சாக்லேட் சாப்பிட போயிருப்பேன். சாக்லேட் சாப்பிட போயிருப்பியா? சாக்லேட் பிரேக், டேக் a break. டார்க் சாக்லேட் அது கிட்கேட். அது கிட்கேட். டேக் பிரேக்கா? நீ எங்க போன? இங்க போனன்னு சொல்லு. அதுதான் பண்ணிருப்பேன். 10 நிமிஷமா ஒரு கிட்கேட் சாக்லேட் சாப்பிட. இல்லாட்டி மச்சா குடிக்க போயிருப்பேன். மச்சான் ஏன் குடிக்க போற? லாட்டே. ஓ லாத்தே. நான் மச்சான குடிக்க போறேன். மச்சான் ஆத்தி குடிக்க போற. மச்சான் லாட்டே. சோ 10 நிமிஷம் கழிச்சு வந்தான். வந்து கேட்டேன் எங்கடா போறேன்னா, நான் பிரேக் எடுத்தேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அவன் வந்து திரும்பி சீரியஸ் ஆயிட்டான். லைக் இட்ஸ் லைக் ஓகே புடிச்சனா லெட்ஸ் ப்ளே. தென் இன்னொரு 5 ரவுண்ட் போச்சு. பிசினஸ். சோ இன்னொரு 5 ரவுண்ட் முடிஞ்சு காசு பாத்துறாங்க. காசு பார்த்துட்டு தென் ஓகே இந்த பிசினஸ் மேனுக்கு வந்து எப்படி இவனுக்கு லக் அடிக்கும். இவன் வந்து என்ன மாதிரி விளையாடுவானா, ஓகே இன் பிளாக் ஜாக் வந்து ஆஃப் கோர்ஸ் நீ 21 கனெக்ட் பண்ணோம் ஜெயிக்கணும், அது ஜெயிச்சிடுவான். சம்டைம்ஸ் வந்து அவன் அந்த கார்டை ஸ்ப்ளிட் பண்ணுவான் தெரியுமா. சோ அது டபுள் அமௌண்ட். அதுலயே வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் 20-21 தான் அடிப்பான் அவன். ஐயோ. சோ இது லைக் முக்காசி பேர் வந்து they will exceed that அந்த அமௌண்ட் லைக் எக்ஸ்ட்ரா கேக். இப்போ என்னன்னா நார்மலி அது ஒரு ரூல் இருக்கு. நீ 5 கார்டு திறந்தா 5 கார்டு உனக்கு வந்துச்சு, you open all the card right. So at one point there was one round where இவனுக்கும் இன்னொரு ஒரு பிசினஸ் மேன் லைட்டா மாட்டி என்ன ஜெயிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான், அவனுக்கு கேக்குறான். இவனுக்கு சோ கரெக்ட்டா 5 கார்டு வரப்பான்னு சொன்னா உமன் மாத்திக்குமா? உமன் மாத்திக்கும். எல்லாம் காய்ஸாவே இல்ல எனக்கு என்ன தரம் புரியல. 21ல you're not going against that fellow, no, you're going against the dealer. பட் இவனுக்கு ஈகோல, ஏன்னா இப்போ இவன் மட்டும் காசு ஜெயிச்சிட்டே இருக்கான் அந்த மாதிரி. சோ என்ன போறாம சார் எல்லாருக்கும் ஐயா இருக்கே. ஏண்டா அன்னைக்கு நீ கூட அந்த மாதிரி தான் இருந்த. எல்லாரும் ஜெயிச்சிட்டு இருக்கற, நான் மட்டும் ஏன் தோக்குறேன் நீ சொன்னல. நான் மட்டும் தான் தோக்குறேன். இப்ப அந்த சைனீஸ் ஆக்சுவலி அது இன் பிட்வீன் தெரியும் பிடிக்காத ஒரு கேம். எனக்கு எப்படி தெரியுமாச்சு? தெரியும் உங்களுக்கு நான் கேள்விப்பட்டேன். 100% 90% உளுந்தர வேண்டிய ஒரு லக்கு அந்த ஒரு 10% இருக்கும் தெரியுமா. இல்ல இவனுக்கு எப்படி தெரியுமா, எல்லாம் வரும் கரெக்டா வரும். இவன் பார்த்துட்டு ராஜ யோகண்டா, ஆனா இவனுக்கு அவுட் பிட்வீன்ல எல்லாம் இருக்கு. இவ்ளோ ஒரு நம்பர். ஆனா விக்கர் தான் அடிச்சான். அவன் சொன்ன அன்னைக்கு அவன் இதுக்கு எவ்வளவு நம்ப. ஆமா ஆனா எனக்கு வந்து தெரியுமா, எப்படிடா 2ல இருந்து கே இருக்கு. ஆனா இவனுக்கு எப்படி தெரியும் வரும்? 6ல இருந்து கே வரைக்கும் இருக்கும். அவனுக்கு 6 வரும். சோ வந்தா போட்ட காசு எடுத்துறேன். இல்ல ரெண்டா கட்டணும். அவன் கட்டணுமா? அவன் வந்து நான் ஒரு விழி போறேன், 2 விழியா போயிட்டு ஒரு தடவை 5 விழி போட்டா 10 விழி போச்சு. சோ அந்த ஒரு டைம்ல வந்து அந்த 5 கார்டு ஓபன் பண்ணுவாங்கல. சோ இவனுக்கு 4 கார்டு, இவன் 4 கார்டு. சோ இப்போ என்னன்னா இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் 5வது கார்டு எடுப்பானா. he just wanted to like you know what நான் ப்ரூவ் பண்றேன் அந்த மாதிரி. அந்த பிசினஸ் ஓகே எனக்கு இன்னொரு கார்டு தரணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு பிகாஸ் it ஓபன் பண்ணா அவன் எக்ஸீட் பண்ண 20. இவன் ஓபன் பண்ணா கரெக்ட்டா 20ல நின்னுச்சு. he won. எப்படா ஜெயிக்கணும். ஆனா என்னன்னா 5வது ஃபர்ஸ்ட் 5 ரவுண்ட் அதுக்கப்புறம் பிரேக், இன்னொரு 5 ரவுண்ட் முடிஞ்சோடனே ப்ராஃபிட் வந்துருச்சா. கிறிஸ் சொன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஐ ஒன்ட் ப்ளே எனிமோர். இவன் ஏன்டா டேய் நல்லா, ஏன்னா பிகாஸ் கேம்பிளிங் வந்து நீ காசு வர 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 உனக்கு இன்னும் மூட் அப்படியே ஏறும். கேம்பிள் பண்ணோம் மூடி அந்த மூட் இல்ல. கேம்பிள் பண்ற இடத்துல வந்து நீ கேளுங்க மயிரி எங்க வந்து என்ன வருஷத்தை ஓட்டு எடுக்கற ஜெயிக்கறல 1000 வெள்ளி டிப் நீங்க எவ்வளவு சத்தமா போடுங்க சார். சோ வந்து एक्चुअली பிளாக் ஜாக்ல ஒரு நம்பர் இருக்கு தெரியுமா? என்ன நம்பர்? 21 இருக்கு. பட் யூ நோ யூ கேன் கெட் 7 times the amount. எப்படி? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு போனா எல்லாரும் ஜெயிப்பாங்க, அவன் தவிர்த்து யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. அதனால அந்த இன்சிடென்ட் ப்ரிப்பேர்ட் அவன் ஓப்பன் ஹவுஸே வைக்கிறது இல்ல. So we were playing blackjack and his cousin sister someone bet 200 ringgit. Because it got split. Oh, okay. So it got split. So now the 200 became 100 லாம். No 200. ஆமாவா? இப்படி இருந்துச்சு. இங்க he had 18. Okay. She got 20. Okay. So she won 200. Yeah. This one, the card open was 7. Okay. The next card she got was 7. Third card she got was 7. Oh. So if you get 3 sevens, the multiplication is times 7. அதான் ரூல்ஸா?
So ஆமாவா? 200 times 7 1400 அன்னைக்கு வந்துச்சா நான் இப்படி வந்து ஆமாவா? she won 1600. Yeah, so, if you get 777 you get ஓ times இது 7 தெரியாத ரூல்ஸ் because it's such a rare thing, right? ஆமா கேசினோ பண்ண டைம் 7 உனக்கு வந்து லைக் நீ 5ல 21 வாங்கினா டைம்ஸ் 3 21ல 5 கார்டு எடுத்து 21 எடுத்தனா உனக்கு வந்து 3 மடங்கு ஓ காசு. ஓகே Okay, அதே இது வந்து நீ 7 7 ஏழு 3 7 எடுத்தனா உனக்கு டைம் 7. ஆனா செம்மற ஆமா ஆனா கிடைக்கும் தானே. நான் வாழ்க்கையில அதான் முதல் தடவையும் நான் கடைசி இப்பதான் கேள்வியே படுறேன் ஆனா கிடைக்க வாய்ப்பு இருக்கு பட் இப்பதான் கேள்வி படுறேன் அது இன்னும் the odds of getting right and he didn't put one card. It's like a mixture of two. So he has to pay. no Yeah. he gets the money No, my Oh, girl, dealer. yeah, dealer. Okay. So he paid 1600 that day. போய் காஷ்லாம் withdraw பண்ணிட்டோம். We were like அப்படி உட்கார்ந்து என்ன ஒரு முரட்டு லக்கு. அதான் like after that everyone kept quiet. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எடுத்து பயப்படுச்சு. ஒரு வலி ரெண்டு வலி தான் பயப்படுச்சு. நான் வந்துட்டு Safe ஆ இருக்கிறேன். my 1600 அடிச்சிட்டு ஒரு இல்லையா சோ அந்த 5 முதல் சொல்லிட்டான் நம்ம விளையாட வேணாம். அவன் சொன்ன ஏன்டா இல்ல முடிஞ்சு நான் உனக்கு வரும்போதே சொன்னேன் எனக்கு ஒரு லிமிட் இருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லி நான் கேம் வந்து நான் விளையாட மாட்டேன். பெரிய என்ன இருந்தாலாச்சு இந்த கோட்டு தாண்டி போக மாட்டேன். நீ வரக்கூடாது நானும் வரேன். என்னது அந்த கோடு தட்டு. யாரு காசு இருந்தா சோ ரூல் கொடுக்குறான் நீ வருவியா? அதான் டெய்லி காசு கிடைக்குதுல்ல. என்னது அதான் இந்த ரூல்ஸ் போட பண்ணா டெய்லி காசு கிடைக்கும். ரூல்ஸ் ராமராஜ்யம் அம்பி சோ அவன் வந்து என்னது போட்டு தண்ணி இந்த வாட்டுக்கு நல்லா இருக்கும். என்ன சார் கேசினோல குளிச்சிட்டு இருக்கிறான் தண்ணி சப்ளை பண்ண எங்க வந்துச்சு இங்க தண்ணி அடிச்சா சோ வந்து ஓகேலாம் தே எண்டட் தி ரவுண்ட் சோ ரெண்டு பேரும் வந்து இப்ப கார்ல வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து செம்ம ஒரு கியூரியாசிட்டி சோ அவன் டாபிக் ஓபன் பண்ணான். டேய் தேங்க் யூ so much வந்து நார்மலா ஃபார்முலா வந்து ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்டான் எப்படி வந்து உனக்கு லைக் உனக்கு ஏன் நீ லிமிட் செட் பண்ற லைக் ஐ நோ நம்ம இதுக்கு முன்ன பிகாஸ் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் நம்ம நிறைய இந்த மாதிரி கேம்பர்லாம் பண்ணியிருக்கோம் லைக் ஹவு யூ நோ லைக் உன்னோட ப்ரிடிக்ஷன் வந்து செம்ம ஒரு அக்யூரேட்டான லைக் அவன் ப்ராபபிலிட்டி அவ்வளோ ஹை உனக்கு எப்படி தெரியும் இவன் அடுத்த கார்டு இந்த மாதிரி வருது லைக் வி நெவர் லாஸ் மொதல் 2 ரவுண்ட் நான் ஆண்டேன் நான் தான் தோத்தேன் அதுக்கப்புறம் நம்ம தோக்கவே இல்லை அவன் ஜெயிச்சுட்டு தான் இருந்தான். நீ எப்படி அவன் சொன்னா இல்ல அவன் வந்து பொய் சொன்னான் இல்ல இது வந்து ஒரு மேட்ஸ் நீ வந்து இந்த கார்ட் கவுண்டிங்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் கார்ட் கவுண்டிங் படிச்சு வச்சிருக்கேன். அவனும் ஓ அப்படியா அப்போ அவன் கார்ட் கவுண்டிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணான். ஸோ சார் நம்பிட்டாரு ஓ இப்படிலாம் இருக்கானே யா ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு வீட்டு போய் விட்டான். ஆனா இவனுக்கு இன்னும் சந்தேகம் கார்ட் கவுண்டிங் இருந்தாலும் இப்படி யாரும் ஜெயிக்க மாட்டாங்களேன்னு கிரவுட் கவுண்டிங் என்ன நடக்கும்னா உன் ப்ராபபிலிட்டி நீ வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். நான் படிச்சேன் அதை கார்ட் கவுண்டிங்னு ஒன்று நான் படிச்சேன் ஆனா அது எப்படி கவுண்ட் பண்றது தான் கஷ்டம். அது ஒண்ணு. அது நீ கார்டு என்ன நிலைமையில நீ இருக்கு பண்ணலாம் அது. என்ன நீ மேத்தமெட்டிஷியன் தான். படிச்சேன்டா அதுக்கு நான் இதுக்கு இப்படி இந்த ஒரு நாள் படிச்சுட்டு வா நாளைக்கு போய் கெந்திங்க இருக்கலாம் அதெல்லாம் முடியாது. 1D நீ எழுப்பி எந்திரிக்க. நான் 7ஆம் அறிவு. ஓ ancestor day. அவன் அதை முடிச்சு அதான் 13 14 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த மெமரி நம்ம திருப்பி எடுத்துட்டு வரணும். டேய் நான் போய் தரமன் இல்ல புதிய மெமரி கொண்டு வந்திருக்கு சுருதியா சரி சோ எடுத்துட்டு நாளைக்கு கெந்திங்க போறோம். கெட்டை விட்டு வா போய் ஜெயிக்கலாம். எங்க வா சுருதி போலாம். போயிட்டு மொத காசு உள்ளி போச்சு. மொதல் ரவுண்ட் நான் சாமி கூட்டுறேன். ரெண்டாவது ரவுண்ட் போயிடுச்சு. இது யாரு கூட்ட எனக்கு நான் விட்டேன் பாரு சொல்லிட்டேன் இருக்கிறதே 300 வெளி தான். நைட்ல 2000 வெளி போச்சு. நீ இப்பதான் ஜெயிக்கிறா. மொதல் 2000 வெளி விடு மொதல் 2000 வெளி விடுறதே 2000 வெளி அப்புறம் 20000 எடுத்துறோம்டா. ஏய் ஒரு நாள் இங்க இருக்கும் 50000 வெளி போயிடுச்சு. எப்ப ஜெயிக்கலாம்னு இருக்க. ஸோ தென் அவனை வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு நீ திங்கிங் சொல்லிட்டு அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து தே ஹேட் லைக் கைண்ட் ஆஃப் ரீயூனியன் கைண்ட் ஆஃப் திங். ஸோ நம்ம இடத்துக்கு ரீயூனியன் பண்ணலான்னு ஸோ இவனை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க டே டைம் இந்த பார்ட்டி பீச் கிட்டலாம் போயிட்டு நைட்டு வந்து டின்னர் வீட்டில் முடிச்சுட்டு தே சேட் ஓகே லெட்ஸ் ப்ளே கேம் கார்ட் விளாடுவோன்னு. ஸோ தே ப்ளே கார்ட் அமாங் தியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவன் வந்து என்ன பண்ணா இந்த கார்ட் விளாடுற பிளான் வந்து அவங்ககிட்ட சொல்லல. லைக் இதுக்கு முன்ன வந்து அவன் எப்பெல்லாம் வந்து கேம்பிள் பண்ண போறானோ அவனுக்கு தெரியும் நான் வந்து கேம்பிள் பண்ண போறேன்னு. இங்க வந்து அவன் ஆன் த டே தான் சொன்னான் என்னவா லெட்ஸ் கேம்பிள் வித் மணின்னு. இவன் கிரீஷன் மூஞ்சி மாறிடுச்சு. ஏன்டா என்கிட்ட ஏற்கனவே சொல்ல காசுலாம் நான் போயிட்டுக்கலாம் வித்ட்ரா பண்ணல. ஸோ வந்து சரி வா விளாடலான்னு சொல்லிட்டு சின்ன அமௌண்ட் தான் விளாண்டாங்க. இந்த 10 5 இந்த மாதிரி தான் விளாண்டாங்க. 10 15 சின்ன அமௌண்ட் சொல்றா சின்ன அவங்களுக்கு சின்ன அமௌண்ட். ஐயோ அப்புறம் வந்து actually I met someone they bet right you know what's the betting pool was 50,000 in between la. ஏன்டா அவங்களுக்கு காசு அதனாலயா அந்த வாழ்க்கை பூரா அடிமையா இருக்கு. இங்க விளையாடுறதுக்கு இல்ல தனி லோன் எடுக்க எல்லாம் நிக்கிறாங்க யாரு எல்லா பேங்க்காரங்க லோன் எடுத்து வெயிட் பண்றாங்க. அவன் விளையாடுறானா இல்ல அவங்களோட like that's the first time do you know there's T20 right you heard of T20 right T20 get it right you know there's T10 பாத்தலையா T20 ல
நீ T20 இருந்து இங்க இருக்கு T10 there's T1 ஓ யா ஓ இன்னும் ஹையரா T1 வந்து I met someone in T1 before இல்ல எனக்கு ஒரு T1 தெரியும். என்ன T1 தேத்தூர் புண்டா. அவரை மறக்க முடியுமா ஓகே சோ வந்து they were playing the game so கிரிஷ்க்கு வந்து அப்பதான் தெரியுது கேம்பிள் பண்ண போறாங்க. கிரிஷ் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு ப்ளே. அப்போ சரி வா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட முதல்ல ஆடுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து they were forcing கிரிஷ் எதுக்கு பாஸ் பண்றாங்க? கேம் விளையாடுறது. ஸோ அவன் வந்து கேம் அவன் சொன்னா ஓகே எனக்கு வந்து திருப்பி கேட்டான் 10 நிமிஷம் பிரேக் சொல்லிட்டு ஓகே நான் சேயிங் இந்த ஹோம் ஸ்டே இந்த ஹோம் ஸ்டே வந்து மாடிலாம் இல்லை, இது வந்து ஒரு ஃப்ளோர் தான், பட் இட்ஸ் பிக் வில்லா மாதிரி. ஸோ அவங்க விளையாடுற அந்த லிவிங் ஏரியாவில் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு டாய்லெட் இருக்கு. அவன் சொன்னா நான் கிம்மி வாயில் சொல்லிட்டு ஸோ இந்த ஃப்ரெண்ட் வந்து கிம்மி வாயில் வந்து சரி இவன் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு அவன் விளையாட போறான்னு சொல்லிட்டான். சரி அதான் he was waiting. சரி என்னதான் பண்ண போறான் பாத்ரூம்ல போனா என்ன மட்டும் எப்படியா பாத்ரூம்ல போனா பாத்ரூம்ல போயிட்டு கதவு லாக் பண்ணிட்டான். ஆனா லைட் தட்டல, அவன் பாத்ரூம்ல இருக்கான். இவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தென் இதுங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கலாம், வேற கதை பேசி இவன் வந்து வெயிட் பண்றான். என்னன்னு ஒரு few minutes கழிச்சு ஃபிளாஷில் துரு சத்தம் கிடைச்சு லைக் சத்தம் ரிட்லி ஃப்ளஷ் பண்றான். ஃபிளாஷில் வந்து அப்புறம் வந்து வெளியே வந்துட்டோனே என்ன நோட்டீஸ் பண்ணா அவன் பேண்ட்ஸ் வந்து வெட்டா இருந்திருக்கு. அவன் பேண்ட்ஸ் வந்து வெட்டா இருந்திருக்கு. இவன் வந்து எங்க பொண்ணாலும் ஆட்டிட்டே இருக்கணும் ஒரு பழக்கமா ஆட்டாதான் அதுக்காண்டி பாத்ரூம் கேம்பிள் போடுறது இதுல எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு தான் வருவியா? ரிலாக்ஸா விளையாடணும். இவ்வளவு ரிலாக்ஸா விளையாடு செம்ம விளையாட முடியாது. இப்ப முடிஞ்சிருச்சு கேம். சரி வா கேம் வந்துட்டு சரி கேம் விளாடலான்னு ஒரு அதே மாதிரி தான் ஒரு 4-5 ரவுண்டு போச்சு. அவன் தான் ஜெயிச்சிட்டு அதே அவன் அந்த கேசினோல என்ன பண்ணாலும் இதே தான். ஓகே நான் நீட் பிரேக் சொல்லிட்டு திருப்பி பாத்ரூம்ல போனான். இதே மாதிரி தான் லைட் எதுவும் திறக்கல, கதவு பூட்டிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு திருப்பி இல்ல ஒண்டியே தான் போனேன். 5 ரவுண்ட் கழிச்சு உனக்கு ஏறிடுமோ? செகண்ட் ஆடுறா என்னது 5 ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் வச்சிருப்போம். செகண்ட் ரவுண்ட்ல எல்லாமே 5 முடிச்சிருவேன். 5 அடி. சோ போயிட்டு அதே தான் ஃபிளாஷ் சத்தம் கிடைச்சு கிறிஸ் வெளியே வந்தா ஓகே லெட்ஸ் ப்ளே. ஆனா இந்த 3வது ரவுண்ட் வந்து ஒரு ஐ திங்க் 3 or 4 ரவுண்ட் மட்டும் விளையாண்டுட்டு ஸ்டாப்ட். ஓகே இதுக்கப்புறம் நான் விளையாட மாட்டேன், இதான் லிமிட் பண்ணி. ஸோ முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ஆல் லைக் பிரைசிங் கிரீஸ்ல ஓ சம்ம யூ வெரி லக்கி ஃபெலோ இன்னும் சுத்தி லக் இருக்கு மாட்டாங்க. எப்படி பாத்ரூம் போறான் வெளியே வரான் தண்ணி தெரிச்சிருக்கு ரிப்பீட். பாத்ரூம் போனா லைட் தட்டல தண்ணி தெளிச்சிருக்கு கை போட்டியாடா. நீ போட்டாலும் போட்டா வந்து ஸோ கேம் முடிஞ்சு. ஸோ எல்லா பேசி தான் இப்போ வந்து எல்லாரும் வந்து படுத்துட்டாங்க தூங்கிட்டாங்க. ஸோ இது இப்போ வந்து நடக்கிறது ஒரு 1-1.5 மணி நேரம். பிகாஸ் எல்லாரும் கருதியா இருக்கணும். இப்ப இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தா தெரியுமா? ஏன்டா அப்படி பார்த்தேன்? இப்பதான் எல்லாரும் சக்கரை ஓகே. ஸோ இந்த ஃப்ரெண்ட் வந்து தூங்க முடியாது சொல்லிட்டு அவன் வந்து அந்த என்ன சொல்றாங்க அந்த கா பாட்ச் இருக்குல்ல அங்கே வந்து அவன் வந்து ஸ்மோக் பண்ணியிருந்தான். அப்படி எப்படி யோசிச்சிருக்கும் போது he heard யாரோ வந்து பாத்ரூம் கதவு வந்து பூட்டுறாங்க. இவன் வந்து ஓ ஓகே தென் அவனுக்கு தோணுச்சு வந்து கிரிஷா தான் இருக்கணும் அந்த மாதிரின்னு. இப்போ என்ன பண்ணா அவன் என்ன பண்ணா நேரா வந்து அந்த பாத்ரூம் கிட்ட போனா கதவு உள் தாப்பா போட்டிருக்கு, உள்ள ஆள் இருக்காங்க, சத்தம் கேக்குது, ஆனா லைட் தட்டல. Then he knows his Krish. யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த இருட்டுல வந்து லைட் தட்ட போனோம். அப்ப என்ன பண்ணா பின்னால வெளியே போயிட்டு அவன் ஜன்னல் இருக்கும்ல ஜன்னல் அவன் வந்து ரூம்ல என்னடா பாக்க என்ன ஒரு கெட்ட பழக்கம். அவன் போய் பார்த்தா என்னதான் பண்றான். அந்த ஃப்ரெண்ட் தான் கிரிஷா இருப்பான். இவன் கிரிஷா இருந்திருக்கான். இல்ல அந்த மாதிரி. சோ அவன் வந்து இவன் போய் எட்டி பார்த்தான். சோ எட்டி பார்க்கும்போது this is where he saw how Krish is actually winning this game. அவன் என்ன பண்ணா அவன் குஞ்சு தான் இல்ல அப்படி பண்ணல. ஓகே ஆனா அவன் பாக்குறானா வாயோ எனக்கு தெரியல நீ வருவானே பாக்குறியா இது பார்த்தாவே இருந்துக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட அதான் நடந்துச்சு. என்னது ஓகே அவன் எட்டி பார்த்தான் தெரியுமா? ஓகே இல்ல அவன் வாயில புரியல. அவன் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டுனா he was naked. அவனோட கம்பு வந்து பொண்ணதனமா கிளம்பிக்கிட்டு இருக்கு. what he was doing அவன் என்ன பண்ணா he took a blade அவன் அந்த டிப்ல வந்து அவன் அப்படி கட் பண்ண ரத்தம் தெரியுமா
ரத்தத்தை எடுத்து லீக். அவன் ஏன்டா லீக் பண்றான்? ஓகே லிசன், அவன் லீக் பண்ணோனே பிகாஸ் அது வந்து இருட்டு ரூம் தானே, நீ இருட்டுல வந்து ஒரு மாதிரி பார்க்கலாம் தெரியுமா, இருட்டிலே பார்க்கலாம் தெரியுமா. சோ அவன் லீக் பண்ணோனே அவன் கரெக்டா வந்து அவன் கழுத்துல வந்து 2 கை அப்படி பிடிச்சிச்சு. என் கை இங்க பிடிக்க வேண்டிய இல்ல கை பிடிச்சிச்சு. இவன் வந்து எப்படி தெரியுமா இருக்கான், அந்த பாத்ரூம்ல வந்து மிரர் முன்னுக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேயா, சோ அந்த கை அப்படி பிடிச்சிட்டோனே he saw a very சொல்றாங்க ஒரு டீமன், விகாரமான ஒரு உருவம் வந்துச்சு. வந்தோனே அவன் என்ன பண்ணா, he was praying he pray. அப்புறம் வந்து அவன் சொல்ல கண்டிஷன்ல அந்த பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து he gave to that creature. அந்த creature வந்து காசு எடுத்துட்டு அது அப்படியே அவன் உடம்புலே வந்து it disappeared. காசு போயிடுச்சு. so he disappeared. அப்ப அவன் கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரே பண்ணி ஜேக்க குஞ்சு வெட்டிட்டு இருப்பான். சோ சூனாடே பண்ணிருப்பான். இல்ல சோ அவன் வந்து என்னன்னா பிச்சிட்டு அடிக்காது. இல்ல அவன் வந்து லைட்டா தான் அப்படி கீறனா. ஆனா இருந்தாலும் that's the most nerve stage. அதான் அவன் தான் பண்ணுவான். இத வந்து he saw that. என்னன்னா அந்த ஜின்னு வந்தோனே இவன் டக்குன்னு அவன் ஷாக் ஆனானா, இவன் நோட்டீஸ் பண்ணிட்டான். அவனுக்கு வந்துருச்சு. இல்ல இவன் பாக்குறது நோட்டீஸ் பண்ணிட்டான். நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் அப்படி பார்த்துட்டு வெயிட் கிறிஸ் சொன்னா பாத்ரூம்ல இருந்து வெயிட் a minute பெரிய அனுமான் காது. சோ கிறிஸ் சில்வர்லாம் போட்டுட்டு வெளியே வந்துட்டு தென் பாத்தியா ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவன் வந்து அவன் சொன்னால, இங்க பாரு நீ பார்த்தேன்னு எனக்கு தெரியும், நீ பார்த்ததை நான் பார்த்தேன், வெளியே யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. அம்மா கூடியிருந்தானே. ஸோ இசை அவன் சொன்னால, நான் வந்து ஐ ஹேவ் அது என்ன பேர் தங்கன் டலிஸ்மன். ஸோ அந்த டலிஸ்மன் உள்ள வந்து ஹி இஸ் ஹேவிங் அந்த என்ன குமாந்தோங் இருக்குல்ல, அது வந்து அவன் வளர்க்குறாங்க. இந்த குமாந்தோங் வந்து ஓகே இங்க வெட்டி கொடுக்கணும். அதான் வர இரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த கதையில இதுதான் உனக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுதா? ஓகே, அந்த குமாந்தோங் இருக்குல்ல, சோ திஸ் குமாந்தோங் அவன் வந்து தைலாண்ட்ல தான் இருந்தான். ஓகே, அவன் சொன்னா இந்த குமாந்தோங்கோட கதை சொன்னான். ஓகேவா, திஸ் வாஸ் ஒரு 2 மாசம் 3 மாசம் குழந்தை. அது இந்த குழந்தை வந்து யாரோட குழந்தைனா they actually preserve it. ஓகே, இது யாரோட குழந்தைனா தைலாண்ட்ல ஏதோ ஒரு பிளே பாய் கிங்கோட குழந்தை. பிளே பாய் கிங். சோ ஒரு அவனோட பிளே பாய் கிங் இல்ல, அவன் ஒரு கிங், அவன் ஒரு பிளே பாய் கிங் இல்லடா, அவன் ஒரு கேங்ஸ்டர் பேர் மாதிரி இருக்கு, அவன் ஒரு பட்டம் பிளே பாய் கிங். அவன் தான் தலைவர் சார். இல்ல அவன் கிங், அவன் வந்து ஒரு பிளே பாய். சோ நிறைய இந்த மாதிரி கேர்ள்ஸ் போட்ட ஒரு கேர்ள்ஸ் தான் மாசமாயிருக்கு. சோ அவளோட கருவுல இருந்து வந்ததுதான் இந்த இது. இல்ல நான் இப்போ ஒண்ணு யோசிச்சேன், ஸ்டார்டிங்ல படம் எடுத்தா பிளாஷ்பேக் என்னோட கதைன்னு சொன்னேன், என் கதை மட்டும் இப்படி மயிர் இருக்கு. உன் கதை உன்னோட இந்த கெசினோ கதையா இருக்கும், இவன் வந்து கொட்டை வெட்டுற கதையா என்னங்க கடைசியில காம கதையா இருக்கு. என்னன்னா இந்த கிங் இருக்கானே, சோ அவன் அந்த டெலிஸ்மன் பண்ணும் போது there was அந்த டெலிஸ்மன் அந்த சாமியாரும் அந்த ஷாமனுக்கும் அந்த கிங்குக்கும் there was a fight. சோ இந்த கிங் வந்து அந்த டைம்ல வந்து he gambles a lot, he doesn't have a luck. கிங் வந்து doesn't have, so அவன் கேம்பிள் பண்ணா தோத்துருவான். அவன் லக் எங்க இருக்குன்னா கேர்ள்ஸ் கூட தான் லக் இருக்கும். he never had luck in money. okay, god is fair. என்னது ஒன்னு கூட தான் ஒன்னு. சோ என்னன்னா சோ அந்த முழு கதை வந்து அவன் சுருக்கி தான் சொல்லியிருந்தான். என்னன்னா வந்து அப்பரண்ட்லி 2 பேத்துக்கும் சண்டை வந்திருக்கு. சண்டை வந்து ஏதோ ஒரு கர்ஸ் ஆகி ஹி இவென்ச்சுவலி அந்த டெலிஸ்மன் அவனோட சோல் வந்து அந்த இன்ஃபர்னோ அவனோட சோலும் அந்த கிங்கோட சோலும் அந்த டெலிஸ்மனுக்குள்ள இருக்கு. ஸோ என்னன்னா பிகாஸ் இவன் வந்து ஒரு பிளே பாய்னால அது இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ரூல்ஸ். ஸோ ஹி நீட்ஸ் டு கிவ் த பிளட் ஆஃப் ஹிஸ் ஓன் பீனஸ் to the jinn. So அவன் வந்து அவனோட குஞ்சை வெட்டி நக்கறான் சாப்பிடுறான் தெரியுமா, அது வந்து the jinn is actually absorbing it. So அதுதான் வந்து வேற ரத்தம் இருக்குமோ எனக்கு தெரியலடா. basically the jinn is just giving him a blow job every day. இல்ல in a way la it's just sucking his dick off. என்னது பிஞ்சிட்டு தங்கிர வேண்டியது இல்ல அவன் உடம்புல தான் இருக்கு. அது அதுக்கு இப்ப எப்படி சொல்றாங்க, அது உயிர் முன்னாடி வந்து சப்பிட்டு போக வேண்டியது இல்ல, அது அவனுக்கு சொன்ன ரூல்ஸ். அதாவது அவனுக்கு வந்து சப்பிட்டு கொடுக்கறதா இல்ல, அவன் சொன்ன இங்க பாரு உனக்கு வந்து ஏறும், நீ லைட்டா 2 சொட்டு மட்டும் உன் நாக்குல வச்சிரு, அது வந்து குஞ்சில இருந்து வருமா, இங்க இருந்து ரத்தம் வரும்ல. அவன் ஸ்பெசிஃபிக்கா சொன்னான் உன்னோட பிரைவேட் உன்னோட பீனஸ்ல இருந்து தான் அது வரும். பீனஸ் வரோன்ற உன் பீனஸ்ல இருந்து அந்த ரத்தத்தை நீ எடுக்கணும்னு அவன் சொன்னான். பாவம் அவன்
நினைச்சு பாரு. அதனால தான் அவன் வந்து ஒரு 5 ரவுண்டுக்கு அப்புறம் பிரேக் எடுத்துக்கான். 5 ரவுண்ட் மேல தாங்காதுங்க, வெட்ட முடியாது என்னால. அதனால 2 ரவுண்ட் முடிச்சிடல, இதுக்கு இன்னைக்கு மேல வெட்ட முடியாது என்னால. முடியாதுங்க, என்னால படிச்சிருங்க. சோ அவன் வந்து so this fellow got it because of talisman la. talisman-ஆல what a stupid, I mean it's the most fucked up. பட் என்ன அவனுக்கு காசு வருதுல, காசு நீ பண்ணுவியா? என்னது அந்த ரூல்ஸ்ல வச்சு நான் பண்ண மாட்டேன். உனக்கு 1 லட்சம் கொடுத்தா பண்ண மாட்டேன். 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன். இல்ல எவ்ரி டைம் நான் ஜெயிச்சேன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன். என்ன நான் 1 லட்சம் ஆபரேஷன் பண்ணிடுவேன்டா. என்ன ஆபரேஷன்? குஞ்சு வச்சிட்டு ரோபோட் கைஜ வச்சு போயிரு போடுதா. அவன் அங்க வாசி பெரிய 2 பாயிண்ட். I am the only சூப்பர் ரவுண்ட் நிக்காம அவர் சிம்பாலிக்கா அடிச்சுடு. ஒரு சங்கருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும். சங்கருக்கு நடந்திருக்கும், அவர் சொல்ல மாட்டாரு. இது எப்படி கதையா மாத்தலாம்? அவர் வந்து என்னது ரோபோட் குஞ்சு வச்சிருக்காரா? யாரு சங்கரு? இல்ல நம்ம கதையா சொல்றோம். ஒரு வேளை இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் மேபி, who knows. அது பண்ணாதனால ஒரு படம் ஃப்ளாப் ஆயிருக்கு. ஆமா, அது ஸ்டாப் பண்றாரு போல நம்ம ஹோம்வொர்க் குஞ்சே பேர். அதனால வேல்பரி. ஓ, அடுத்த படமா? என்னன்னா இந்த கதையை வந்து இவன் கிட்ட இவன் சொல்லிட்டா கிருஷ்ணன். இந்த இடத்துல உட்கார்ந்தாலும் ஃபோன் வைக்கணும். ஓ, அந்த இடத்தோட இன்னொன்னா ஐயோ அவரா எனக்கு பிடிச்சிருக்கா. ஓரா 10க்கு 10. நான் சாயா பாக்குறது சித்தப்பு. எனக்கு அந்த எனக்கு என்ன பேக் டு பேக் வந்து 2 பாட்டுமே இந்த ஒட்டிக்கிச்சு. எனக்கு இந்த பாட்டுல ஸ்ருதிஹாசன் பாடினான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அடி யாரோ போட்டிருந்தாங்க. என்னது ஸ்ருதிஹாசன் அந்த சாயபேக்கர் பாட்டுல பாடி எனக்கே தெரியாது. அதுக்கு அதுவே டான்ஸ் ஆடி இருக்கலாம்ல. அவன் வந்து 20 வயசு பையன் மாதிரி இருக்கான், எலும்பு தொலமா இருக்கான். ஸ்ருதிஹாசன் வந்து புட்டுன்னு அடிச்சானா அவன் வந்து சக்கரு போயிடும். சோ அவர் வந்து அந்த இப்ப இருக்க ஜென்சி ஹீரோயினா எடுத்துருக்காரு. அவர் வந்து பிரடி ரங்கநாதன் ஹீரோயின் எடுத்துருக்கான். அப்படி இல்ல உனக்கு தகுதிக்கு மீறி நீ போடக்கூடாது. அதேதான் அந்த ஜின்னோ சொன்னுச்சு. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம், அறுத்துட்டு கிளம்பிடு, நக்கிட்டு கிளம்பிடு. ஓ, இதான் அருந்ததியா? அறுத்ததி நீ. அப்ப இது டைட்டில் வந்து அறுத்தவன் அறுத்தவன் ஆகலீஜா சிவகார்த்திகேயன். சோ பேசிக்கா வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட கான்ஃபரன்ஸ் பண்ணி இதுதான் பண்ணுவேன் ஜின்னு. சோ இப்போ என்னன்னா until now he is still alive la. அவன் வந்து என்ன சொல்றாங்க, அவன் ஜின் அவன் கூட இருக்கு. Okay, so I have a very important question. Does he have a girlfriend? Who? The guy. அது தெரியல எனக்கு, ஆனா வாய்ப்பு இருக்கு. நோ, ஓகே, ஃப்ரம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா அறுத்துட்டு அது வந்து ஹீல் பண்றதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகுது. பிகாஸ் the gene is inside him. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹீல் ஆயிரும். So basically like Wolverine la. Wolverine மாதிரி. சோ அத அவனே ஹீல் ஆயிரும். இட்ஸ் நாட் லைக் அறுத்துட்டு 10 நாளைக்கு அப்படி இல்ல. அறுத்து வர அவன் ஆயிட்டு வரேன். அந்த இடம் அப்படியா? இடம் அப்படி இருந்திருக்கிற இடம். சரி, நம்மளுக்கு இந்த வாரம் ஒரு காலர் இருக்காங்க. ஆமாவா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் காலர் இருக்காங்க. காலர் வந்து முக்கியமா யாரோட பேசணும்னு ஆசைப்படுறாங்கடா? கிறிஸோட. ஆமாவா? ஆனா நிறைய கிறிஸ் பேசி கடுப்பா இருக்கு. அதனால பூனை நீ பேசி போன போய் சொல்ற தானே வேற. ஓகே, நீ போன் அடிச்சானே நீ வந்து அவன மாதிரி பேசு. ஹாய் கிறிஸ்ன்னு சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சலாமா? நீ என்ன பேசுறது கஷ்டம் தான். நீ கொஞ்சம் வேற மாதிரி நீ ட்ரை பண்ணணும். பாரு மொத கிறிஸ் கம்பேர் மாதிரி குரல். நம்ம 3 பேர்லயே அவன் தான் எம்ஜிஆர் வயசுல நல்லா பண்றான். ஏன் வாய்ஸ் எடுக்க கொஞ்சம் கஷ்டம். உன் வயசு கஷ்டம். நான் ரொம்ப காஜியா இருக்கேன். இல்ல ஜென்சி வாய்ஸ் எனக்கு. நீ எப்படி தர பேசணும்? ஒன்னு பேசணும் எப்படி தர? ஹலோ. ஆமா, நீ கொஞ்சம் லோ பிட்ச்ல பேசினாலே அது கிறிஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன மாதிரி பேசுவாரு? அது பொண்ணுங்களை பார்த்தா அந்த மாதிரி மரியாதை வந்துரும். இது மரியாதை மாதிரி தெரியல. பொண்ணுங்க பார்த்தா மரியாதை, ஆண்களை பார்த்தா யோ ப்ரோ சப்பா யோ ப்ரோ சப்பா வாட்ஸ்அப்ல இல்ல. ஓ ப்ரோ சப்பு. ஓ ப்ரோ சப்பு. நினைச்சு பாரு, பெரிய கேங் ஃபைட். யோ ப்ரோ சப்பு. பரவாயில்லையா, ரொம்ப ஓபனா இருக்காரு. நான் யாரு தெரியுமா? யோ ப்ரோ சப்பு. எடுத்ததே சப்பு சொல்லிட்டேன். சண்டல வேணாமா? கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க. தம்பிங்களா எல்லா வெப்பன்ஸ் வெளிய எடுத்துங்க, ரூமை போடுங்க. ஹலோ, யார் இது? ஜீவனா?
என்னமோ சொன்னா எதிர்பார்க்கலாம். அடி பாவி சண்டாளி, அவன் பொம்பளை காரல பேசுறான், உனக்கு ஜீவனா நீ பிங்கா வேற போட்டு வந்திருக்க. ஒன்னு அவ்வளவு பில்டப் பண்ணனே. சாரி ஜீவன், சாரி ஜீவன். மானத்தை வாங்கிட்டு அவன் எவ்வளவு சபதம் கட்டலாம். நடுவுல இருக்கும் கல்யாணம் வச்சு பண்ண, இப்ப இதை வச்சு பண்ற. சரி, நான் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஹலோ, விளங்குதா? நீங்க புவனன் பேசுறீங்க, பக்கத்துல கிரிஷ் இருக்கிறாரு, அந்த சைடு ஜீவன் இருக்கிறாரு. You are totally wrong. ஏன்னா அதுதான் உண்மை. இல்ல, பக்கத்துல ஜீவன் இருக்கா, அதுக்கப்புறம் தான் கிரிஷ் இருக்கா. இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அவன் ஏன் எடுத்துக்கிட்டான். அவன் சொல்ல வர ஒருத்தர் உனக்கு ஸ்டார்டிங்ல இவ்வளவு பில்டப்னா சின்ன திரும்ப இல்ல, அவங்களுக்கு நீ பேசணும்னு ஆசை, அதனாலதான் முதல்ல அவன் எப்படி தான் பேசுனா, ஹலோ ஜீவனா, அப்ப என் குரல் வந்து பொம்பளை குரல் மாதிரியே இருக்கு. இல்ல இல்ல, கியூட்டா இருக்கா. ஜீவன், நீங்க என்ன பேசுறீங்க? உங்க குரலுக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்குன்ற. ஆனா என்ன அப்பப்ப உங்க குரல் நானே என்ன பொம்பளை பிள்ளை பேசுறேன்னு இடி வைப்பேன். என்னது? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இவன் குரல் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கா. அப்ப நீங்க எல்லாம் இந்த வாய்ஸ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. I am sorry for you. சரி, இன்ட்ரோ பண்ணு. சரி, ஓகே. சொல்லுங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க? நம்ம அவங்க யாரு? சரி, உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப நாளாச்சா கிரிஷ் எடுத்து. சரி, நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன? In case I don't want to reveal my real name, சரி, don't want to reveal the real name. நீங்க வந்து உங்களோட போனை வந்து ஸ்பீக்கர் ப்ளூடூத்ல ஏதாவது போட்டுருக்கீங்களா? இல்லைங்க தம்பி மயில் வாகனம் இல்லையா? ஏன்னா நீங்க வந்து ரொம்ப வந்து உள்ள பேசுற மாதிரி இருக்கு. எக்கோ கேக்குது, எக்கோ. ஹலோ, கேக்குதுங்களா? டேங்க அப்பா, இப்பதான் ஒரிஜினல் வாய்ஸ் வருது போல இருக்கு. அவேஷன் மூவி மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல. சரி, அது நார்மலாவே நான் கொஞ்சம் மெதுவா தான் பேசுறேன். ஓ பரவாயில்ல, கொஞ்சம் கத்தையே பேசலாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? சரி, உங்களுக்கு நாங்க ஒரு பேர் வைக்கணுமா? என்ன பேர் வைக்கலாம்? திரிஷான்னு வைக்கிறோம். அவங்க பேரு அபிதா குஜலாம்பால். அமிதா நம்மளுக்கே அந்த பேர் ஞாபகம் இருக்காது. இல்ல, ஓகே, குஜலாம்பால். சங்கீதா. சங்கீதாவா? சங்கீதா. சங்கீதா. உங்க பேரு சங்கீதா. சங்கீதா. ஓகே. ஆக்சுவலி இது வந்து என்னோட லாஸ்ட் செமஸ்டர், அதாவது என்னோட காலேஜ் இயர்ஸ்ல லாஸ்ட் செமஸ்டர் நடந்தது. ஓகே. பாக் பாய் லைஃப். சொல்லுமா. புதிய மனிதா பூமிக்கு வா. அப்படிதான் இருக்கு. Okay, Sangeeta, I think you're speaking so soft that your voice is getting muffled. ரோபோட் பேசுற மாதிரியே இருக்கு. இப்ப யாரு கேக்குவீங்களா? You speak at this tone the whole time. Don't. அந்த ஹஸ்கி வாய்ஸ் வேணும். நீங்க வந்து போன் கிட்ட வாய் வச்சிருக்கீங்களா? வயசுல இல்லைங்க, என் பேரு வயசு அப்படிதாங்க. ஓ ஆமாவா? சரி, வெக்கப்பட்டு சொல்லாதீங்க. கொஞ்ச நேரம் ஜீவனை மறந்துருங்க, எங்க கிட்ட மட்டும் பேசுங்க. ஜீவனை பேசுறதுனால தான் நீங்க வந்து கொஞ்சம் ஷையா இருக்கீங்கன்னு தெரியுது. இது அவங்களே சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஏன்டா இவ்வளவு மானம் தாங்கி இருக்கிற? அமிதா மாமா கோவம் வந்துருச்சு. இவர்தான். இல்லடா, இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும், அங்க எப்படா வலிக்கும்? சொல்லுங்க சங்கீதா, என்ன கதை வச்சிருக்கீங்க? என்னாச்சு? உங்களோட ஃபைனல் செமஸ்டரா? ஆமா, இது வந்து என்னோட லாஸ்ட் செமஸ்டர். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சொன்னாலே பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப குறைவு. அதுவும் இந்தியன் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப சொல்ல வேண்டாம், ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அது லூசுக்கு இருக்கு, வேற யாரும் இல்ல, நான் தான். ஓகே ஓகே. ஸோ என் கிளாஸ்ல ஆம்பளை பையனுங்க மலை பையனுங்களும் கூட. அந்த கிளாஸ் நான் ஒண்டிதான் தமிழ் பொம்பளை பிள்ளை. நிறைய உங்களுக்கு பாய் பெஸ்டி இருப்பாங்களே. ஏற்கனவே கதை சூப்பரா கேக்குது. நானே ஒரு கட்டத்துல பையனா மாறிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன். ஐயோ, இப்ப பேங்க்குக்கு போனீங்க? இல்ல அப்படின்னா நானே ஹேர் கட்ல பையன்கிட்ட தான் பேசிடுவான், வயசு மாத்தி. இது அது இல்ல. சங்கீதா she sang. ஐயோ, நான் ஒன்னும் பொம்பளை பிள்ளையா தான் இருக்கேன். ஆனா அந்த character voice. இன்னும் பொம்பளை பிள்ளை. அப்ப அந்த ஆசை இருக்கு. ஆம்பளை மாறணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க. பேங்காக் எப்ப போறீங்க? அப்படின்னா இல்ல, அதெல்லாம் இல்லைங்க. நீங்க வேற. சொல்லுமா. லாஸ்ட் செமஸ்டர்னால மலை பையனுங்களும் தமிழ் பையனுங்களும் எனக்கு சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, வாங்க ஏதாச்சும் புதுசா டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம். பாத்ரூம் போயிட்டு வாய் கழுவீங்களா? பாத்ரூம் போயிட்டு வாய் கழுவுறதுனால வளர்ச்சண்டா. பாத்ரூம் போயிட்டு ஏன்னா வாய் கழுவணும்? பாத்ரூம் தானே, பேண்டுட்டு வாய் கழுவணும். ஓ, அது டாய்லெட் போயிட்டு வாய்கள். ஓகே, நீங்க லாஸ்ட் இன் ட்ரான்ஸ்லேஷன். நீங்க என்ன ரேஷியோல ஒன்னா சேர்ந்து என்ன பண்றீங்க? கேங் பேங் இன்டரேஷன் ஹண்டிங் போலாம். ஓ, கோஸ் ஹண்டிங். நான் வேற என்னமோ ஹண்டிங் நினைச்சேன். ஆன்ட்டி நினைச்சேன். தெரியுது கிரிஷ். தெரியுதா? விளக்குது. ஸோ
நாங்களாம் என்ன பண்ணோம்னா ஓகே வாங்க கோஸ்ட் ஹண்டிங் போலாம். நான் சொன்னேன் எடுத்தோன்னு சொல்லிட்டு நான் வரல, நீங்க எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க. சரி, ஒரு சின்ன எனக்கு கேள்வி. இருட்ட சாரி பார்த்தாலே சாரி பயமா இருக்கும். எனக்கு எத்தனை பேரு நீங்க டோட்டலா எத்தனை பாய்ஸ் ஒரு கேர்ள்னு தெரியும்? 69 கேர்ள்ஸ் ஒரு பாய். 10 பாய்ஸ், Wow. 10 பாய்ஸ், ஒரு girl. அப்ப அது நான் தான் Wow. 11. 10 பேரா மாமி? இல்ல கோஸ்ட் ஹண்டிங். சோ அப்பதான் வந்துட்டு கடைசி செமஸ்டர்னா வெளியே தங்க சொல்லிடுவாங்க, எல்லாரும் போய் சேவா வீட்டை எடுத்து தங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நாங்க எல்லாருமே சேவா வீட்டுல தான் தங்கணும். சோ பாத்துக்கோங்களேன், சேவா வீட்டுல தங்கினா அந்த ஒரு இது இருக்காரு. சோ என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு நான் வந்து வரலன்ட்டேன். இவனுங்க என்ன பண்ணிட்டாருங்க, நீங்க சேவா வீட்டுல இருந்து வெளியே வாங்க, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு பொருளியா? போயிட்டேன். முடியும் வெளியே வா. பேசுனா கதை விளக்காதுடா, அதான் பிரச்சனை. லேப்டாப் கொடுக்கணும், ஏன்னா அவங்க லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டாங்க, கொடுக்கணும் சொல்லி வெளியே வரணும். வந்துட்டேன், அப்படியே தூக்கி போட்டு என்னை காடியில ஏத்திட்டு பேய் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்பனா கடத்தலு. என்ன கருப்பு கடத்தலையே கடத்தல், கிட்னாப்பிங், கிட்னாப்பிங், KED, கிட்னாப்பிங். சின்ன பிள்ளை தூங்குது. அவன் கிட்னாப்பிங் சில்ல பிள்ளை தூங்குதா? ஸ்கூல் போகாத ஒரே காரணம் நீ ஸ்கூல் போயிருந்து டீச்சர் தற்கொலை பண்ணிருப்பாங்கடா. டீச்சர் கிட்னாப்பிங், சைல்ட் கிட்னாப்பிங், சைல்ட் ஸ்லீப்பிங், சைல்ட் ஸ்லீப்பிங். வாட் இஸ் திஸ்? இங்கிலீஷ்க்கே இங்கிலீஷ் அப்புறம் ஸோ கூட்டிட்டு போயிட்டாருங்க, வீட்டாண்டு போயிட்டாரு. நான் சொல்லிட்டேன், டே அந்த வீடை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கிறா, நான் வரலடா. ஏன்னா அந்த வீடு வந்து எப்படின்னா காட்டுக்குள்ள இருக்கும். அது வந்து பாலடைஞ்சு போன வீடு, லைக் துருவா இருக்கும். பி வெளியே கரெக்டா வந்து ஒரு கோயில் இருக்கும். அப்ப நம்ம கோயில் எல்லாம் பார்த்தாங்கன்னா சாமி முகம், சிற்பம், அப்ப அந்த கோபுரம் எல்லாம் இருக்கும் தானே. இது எந்த இடம் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு? இரு அவங்க வேற என்ன பார்த்தாங்களா? வேற இடத்துல போறாங்களா? சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? பீடியில ரொம்ப காட்டுக்குள்ள இருக்கும். போயிட்டு வரும். முன்னுக்கு மாமா கடலா இருக்கும் வருஷத்துல. பரவாயில்லையே, சாப்பிட்டுட்டு போலாம். சாப்பிட்டுட்டு போலாம். எங்க போலாம்? மாமா கடை இருக்கு, மாமா கடை பார்த்துட்டு இங்க கூட மாமா கடை இருக்கு, இங்க கூட வீடு இருக்கு, இங்க கூட காடு இருக்கு, இங்க கூட கோயில் இருக்கு. பீடி விருத்தம் பண்ணுமா? அது ஒரு அனுபவம்னா. கிராப் நீ கூட்டிட்டு போ. சரி, நானே கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறியா? நானே ஏத்திட்டு போறேன். சொல்லுங்க, என்னது இந்த கோயில் இதெல்லாம் இருக்கும், ஆனா அந்த கோயில் அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. நான் சொல்லிட்டேன், கோயில் பார்க்கவே பயங்கரமா இருக்குடா, என்ன ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு. நீ வந்து எதுக்கும் வர மாட்டேன், நீ வான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாருங்க. எப்படி தூக்கிட்டு வந்தாங்க அதே மாதிரியே 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு தான் போனாங்க. என்னது கோயிலுக்கு போறாங்க? கோயிலுக்கா? அபிஷேகம் கோயிலுக்கு இல்ல, அந்த கோயில் தாண்டினாதான் அந்த வீடு. இது வந்து இந்த சுந்தர் சி படத்துல வர அந்த ஐட்டம் அரமண சாங்ல கடைசியில வர சாமி பாட்டு சாங். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த கோயில இருந்த கூட கும்பிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருப்பேன். ஆனா அது அந்த கோயிலானே எங்களுக்கு தெரியல. ஒரு வெறும் கல்லு ஒண்டிதான் இருக்கு, வெறும் கல்லு. அது நாங்க தாண்டி உள்ளுக்கு போயிட்டோம். நான் சொல்லிட்டேன், தெரியல அந்த கோயில் மேட்ல போய் விட்டுருங்களேன், ஸ்கிப் பண்ணுங்க வீட்டுக்கு. ஏன்னா நீங்க கேக்குற கேள்வி என்னால சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. வீட்டுக்குள்ள போயிட்டோம். நான் சொல்லிட்டேன், நான் எல்லாத்துக்கும் நடுவுல தான் நிப்பேன், நீங்க எல்லாம் போங்க மேல ஏறி, என்ன சுத்தி எல்லாம் நின்றுக்கோங்க. சோ படி இருக்கும், படி ஏறி நீங்க சொல்லுமா நாங்க வேற படி ஏறிதான் மேல போறோம். எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஏறினாரு. ஓகே, ஏறிட்டாரா? நான் சொல்லிட்டேன், பார்த்து மெதுவா போ, நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் நான் பாத்துருவேன், நான் பாக்காத பையான்னு சொல்லிட்டு மேல ஏறிட்டான். எனக்கு பின்னாடி சிவான்னு சொல்லிட்டு என் கூட பையன் பின்னாடி இருந்தான். அவன் சொல்லிட்டே இருந்தான், இந்த நாய் ஏறுற மோட்டிவேஷன் எனக்கு சரியில்லை செய்தா, நீ என்னன்னு கொஞ்சம் பாருந்தான். நான் சொன்னேன், இதான் அவன் பார்த்துப்பான். போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏறுன்ட்டான். ஏறுன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, இறங்குன்ட்டான். இறங்குங்க என்ன புது புது பாட்டு? அந்த மான் கருத்து பாட்டு, அந்த பறை முனியும் சிவகார்த்திகன் பாடுவாங்களே. பறை முனியும் மான் கருத்தில் இருந்தாங்க. அந்த ஒரு பாட்டு பாடுவாங்க அவங்க. ஓ, எனக்கு அது கடைசி படமோ? கடைசி படம், அந்த வாய்ப்பு இருக்கு. இறங்கணும்னா பின்னாடி இந்த சிவா என்ன சொன்னா, இந்த ஐம் சாரி பட் கேன் ஐ யூஸ் பேட் வேர்ட்ஸ்? எங்க ஷோல வந்து பேட் சூட் பாய்க்க முடியாம சொல்ற, நாங்களே எத்தனை கட்ட வார்த்தை பேசியிருக்கோம். இல்ல, வயசுக்கு பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, சோ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. எல்லாம் வயசு இல்ல, 2 பேர் தான் வயசு கூடியா இருக்காங்க, மத்தவங்க வயசு குறவானா குரல் மாறணும்னு அவசியம் இல்லை சார். நீ அமெரிக்கா ரிட்டர்
கொஞ்சம் இல்லம்மா நீ அமெரிக்க ரிட்டனா மயரே வாய்ஸ் கூட வாய்ஸ் கூட பெரிய அஜித் குமார் எஃப்ஆல் போய் துபாயில பேசி இருக்கிறேன். இல்ல அவர் அஜித் இந்த அஜித் அப்பா அஜித் வாய்ஸ் கூட அப்படி இல்ல வாய்ஸ் கூட அப்படிதான் வரணும். காட் ஃபாதர் அஜித் குமார் ஏதாச்சும் கெட்ட வார்த்தை எல்லாம் விட்டா கூட நான் எழுதி விடுறேன். நீ என்ன கெட்ட வார்த்தை சொன்னேன். நீங்க சொல்லுங்க கெட்ட வார்த்தை. சிவா பின்னாடி இருந்தா சிவா என்ன சொன்னா இந்த புண்டை ஏண்டி மேலே ஏத்துன இறக்கலியா யார் புண்டை அந்த யார் அந்த புண்டை என்னது மேல ஏறிட்டு ஒருத்தன் கத்துனானே அவன் தான். ஓ அம்மா இந்த புண்டையாட மேல அந்த புண்டை மட்டும் என்ன மேல இருக்கு. புண்டைனா கீழே தான் இருக்கும். எனக்கு தெரியாது அவன் தானே ஏறின பெரிய சூழப்புலி சுப்ப ஏறிட்டு இருந்தாலும் மேல இறங்க இவன் ஏறிட்டான். சிவன் என்னோட ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் என்னத்தை தான் பார்த்து பயந்துச்சுன்னு எனக்கும் தெரியலன்னா நான் சரி வாங்க எல்லாம் ரவுண்ட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சிருக்கோம். சுத்தி பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப திறந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி இருந்து ஒரு பால்கனி தெரியும். அந்த பால்கனில இருந்து பின்னாடி பார்த்தாக்கா ஒரு சின்ன வீடு ஸ்டோர் வீடு மாதிரி இருந்துச்சு. பின்னாடின்னு பார்த்தா என்ன தெரியுது? பின்னாடில கண்ணாடி தெரியும். அவங்க மாதிரி பேசு. அது பின்னாடி ஒரு பால்கனி இருக்கு, முன்னுக்கு ஒரு பால்கனி இருக்கு. ஸ்ட்ரக்சரே அப்படிதான். பின்னாடி ஒரு பால்கனி இருக்கு. நீங்க பேசுறதுல அவனுக்கு மூடு வருது. சங்கீதா நீங்க வர வர பேச நினைக்கிறேன் போன் வாய்க்குள்ள போயிருச்சு நினைக்கிறேன். இப்போ உங்க தொண்டை தான் பேசுது, உங்க வாய் பேசல. நான் ஒரு நிமிஷம் நான் ஆம்பளை குரல் எடுத்துக்கிறேன். ஆம்பளை குரல் எடுக்க பாப்போம். எனக்கு இன்னும் ஏசமாரு கேக்குற மாதிரி முதல்ல அப்படிதான் இருக்கு. ஓகே ஓகே. பின்னாடி வந்துட்டு அந்த பால்கனி இருக்கும், வந்துட்டு பால்கனியும் இருக்கும். என்ன பண்ண பால்கனியில பாக்குறப்ப ஒரு வீடு இருந்துச்சு. நான் சொன்னேன் என்னடா வீடு ஒரு மாதிரி இந்த வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு வீடான்னு கேட்டேன். அது சொன்னா அந்த காலத்து பிரிட்டிஷ் ஆளுங்க கட்டின வீடு இருக்குன்னு சொல்றது ஒரு அறிவாளி என்கிட்ட சொல்லி நானும் நம்பிட்டேன். நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வயச மாத்தி நீ காதல போடுறது என்ன மாதிரி எங்க வந்து நிப்பாட்டி இருக்கியா? அவன் பச்சை வச்சா மாற வேணும்னு சொல்றான். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சாரி தனி ட்ராக் போகுது. அதான் சொல்லுங்க. நாங்கதான் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், பின்னாடி இருந்து பாக்குறப்ப அந்த வீடு மட்டும் கேண்டில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும் கேண்டில் எல்லாம் சுத்தி கொடுத்துன்னு அந்த வெளிச்சம் வருமே, அந்த மாதிரி சொன்னேன் சுத்தி வெளிச்சா வெடிக்குமா? அது வெடிக்காது, இங்க வேற என்ன வெடிக்க போகுது. வச்சா கேண்டலை சுத்தி கொளுத்தி வச்சா ஒரு வெளிச்சம் வரும்ல. ஓ வெளிச்சம் வருமா? ஏமா கேண்டல்னு இருந்தா வெளிச்சம் வருமா? மூக்குன்னு இருந்தா சளி வராது. எனக்கு அப்ப வரும். நடுவுல கவுண்டர் போட்டீங்கன்னா கதை மறந்துடும். ஓகே 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 சொல்லி நீ பேசுறா அப்படியே தேன் வந்து காதுல பாஞ்சிடும். அந்த மாதிரி வெளிச்சம் வந்து நான் சொன்னேன் யாரும் இருக்காங்க போல இருக்கா, வாங்குறா எல்லாம் வெளியே போலான்னு. சிவா என்ன சொன்னா யாரு இருந்தா என்ன வா நம்ம போவோம் சொல்லிட்டு மறுபடியும் நீ எடுத்துட்டு போயிட்டான். 5 பேர் தான் 6 பேர் போனோம் கீழே. 6 பேர் போவோம் சொல்லிட்டானுங்க. அறுப்படுத்து போனாங்க. 6 பேர் போறாங்க. 6 பேர் போறாங்க. 6 பேர் போனோடனே சொல்லிட்டேன் சத்தம் போடாதீங்க எல்லாரும் ஒளிஞ்சு இருந்து பாருங்கன்னா ஒரு சத்தம் போடாதீங்க ஒளிஞ்சிருக்கும் சான்ஸ் இருக்கு. நல்லா நம்பால ஒளிஞ்சிருக்கு. என்னடா ஒளிஞ்சிருக்கு சொன்னா அப்படி ரவுண்டர் கட்டி பாக்குறீங்க. இவ்வளவு பேர் குண்டா இருக்கடா, இந்த இது பின்னாடி ஒளியறானா ஒளிஞ்சிருக்கு யாரும் தெரியாது. கேண்டல் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. சொல்லுங்க. கேண்டல் கிட்ட வந்து ஒளிஞ்சு பாக்குறப்ப அங்க வந்து ஒரு ரிச்சுவல் ஓடிட்டு இருக்கு. ஒரு ரிச்சுவல் லைக் அந்த காலத்து டூசூன்ல உள்ளவங்கள ஒரு ரிச்சுவல் பண்ணாங்க, ஹியூமன் சாக்ரிஃபைஸ். அந்த மாதிரி எப்படின்னா ஒரு கர்ப்பிணியான ஒரு அம்மாவை தலைகீழ தொங்க போட்டு அவங்க பக்கத்துல இன்னொரு ஒரு பொம்பளைய தொங்க போட்டு, பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை 3-4 வயசு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், தலைகீழ தொங்க போட்டு இன்னும் கழுத்து வந்து வெட்டி அது ரத்தம் ஒரு கிண்ணத்துல உழுவாங்க. ஆமா நீங்க எடிட்டருக்கு நல்லா வேலை பண்றீங்க, நீங்களே எடிட் பண்ணி பேசுறீங்க. விட்டு பேசு. அதெல்லாம் இல்ல நீங்க என்ன சொன்னீங்க இருங்க, ஏன்னா அவங்க லைன் விட்டு வருது. ஒரு கர்ப்பிணி பெண்ணை தலைக்குள்ள தொங்க போட்டாங்க, பக்கத்துல வந்து 4 வயசு குழந்தையும் அதே மாதிரி தலைக்குள்ள தொங்க போட்டிருக்காங்க. ஆனா நீங்க இத பாக்குறீங்களா? இத நீங்க பாக்குறீங்க? பாக்குறோம், நாங்களா அதை ஃபீல் பண்றோம் தான் இருக்கு. ஆனா ஃபீல் பண்றீங்க, இது எப்படி டீடைலா தெரியுது? கோலோகேஷன் உண்மையா இல்ல என்னன்னு எங்களுக்கு தெரியல இப்ப வரைக்கும். ஆனா நாங்க பார்த்தப்பே நாங்க வந்து யோசிச்சோம் என்ன இது தலைகீழ தூக்கினா அது ரொம்ப டெரிஃபைங்கா இருந்துச்சு, ரத்தம் சுத்தி ஆளுங்க. நாங்க பார்த்துட்டோன்னே என்னோட போன் வந்து நான் சைலண்ட்ல போட மறந்துட்டேன். என் கூட்டாளி பையன் கால் பண்ணிட்டு மச்சான் நீ ஸ்டேட்டஸ் ஒரு வீடியோ போட்டதில்ல அது ஏன்டா இன்னும் எனக்கு அனுப்பாம இருக்கேன்னு சொல்லி எனக்கு போன் பண்ணி கேக்குறான். நீங்க தலைகளை தொங்க போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க.
உனக்கு தேட்டஸ் பண்றது விடுதா போடா உண்மையிலே அவன் நான் கெட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு போன் அடிச்சு நான் எடுத்து பேசினதையோட எல்லாம் அந்த ரூம்ல அந்த அத்தனை பேர் எங்களை பாத்துட்டாங்க. நாங்க ஓட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க உள்ள இருந்து வெளியே ஓடி வரும். மேல இருக்கிற 5 பேரும் கீழே கீழே கொஞ்சம் your line is a bit bad, so you keep cutting it off. Sorry. So when you say கீழே போயிட்டு என்ன? So அவனுங்க நாங்க வெளியே வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டோம். மேல இருந்த அந்த 5 பேருமே வந்துட்டானுங்க. அவனுங்க கத்திட்டு ஓடி வர்றானுங்க. என்னன்னு அவனுக்கு கிட்ட இருந்த கதையை என்னன்னு கேக்குறப்பதான் சொல்றாங்க, மேல ஒரு ஆளை கட்டி போட்டுருந்தாங்க. நாங்க திறந்து விட்டோம். ஆனா திறந்து விட்டு அந்த ஆள் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்க கை 2 பொத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டான். டக்குன்னு எங்கள ஒருத்தர் தூக்கி செவுத்துல அடிச்சுட்டான்னு அவனுக்கு பயந்து அடிச்சுட்டு வந்துட்டாரு. இதனோட பேய் கதை. ஏன்டா பேய்கிட்ட செவுத்துல அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இன்னும் ஏன்டா உட்காந்துட்டு இருக்கீங்க, ஓடலாம் சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்ல நாங்க பார்த்த அத்தனை உருவமும் டெலபோர்ட் பண்ணுச்சு. இங்க இருந்து அங்க இருந்து இங்க அப்படின்னு. எங்களுக்கு கதவுக்கிட்டே போக விடல. வந்துட்டு அளவுக்கு டெலபோர்ட்டா லைக் இங்க இருந்து அங்க இங்கிலீஷ் புரியுமா? தெரியுது. இல்ல நாங்க இங்க ஒரு காமெடி அடிச்சோம். அப்புறம் நாங்க பயந்துட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சோன்னே எங்கல ஒருத்தனை வந்துட்டு இழுத்துட்டு உள்ளுக்கு போயிடுச்சு. உள்ள வரைக்கும் அவன் சட்டையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சு. நாங்க வெளியே ஓடி வந்துட்டோம். மறுபடியும் நாங்க வீட்டுக்குள்ள ஓடி அங்கே புந்து வாயில வழியா வரண்டா. குண்டில இருந்து வாயில வழி போட்டல் தானே. குண்டில இருந்து வாயில டெலிபோர்ட் பண்றானா இங்கிட்ட அங்கிட்டோம். அதே குண்டில போயிட்டு வாயில வழியா அவனோட ஆசையா இருக்கும். அது உன்னோட ஆசையா இருக்கு. கேட் ஏல இருந்து கேட் பி வரலாம். குண்டில இருந்து வாயில வருதா எப்படி? இல்ல எது வாயில போனாலும் குண்டி உள்ள தான் வரணும். ஆமா இது ஆப்போசிட்டா இருக்குல்ல. சரி சொல்லுமா. மறுபடியும் நாங்க இழுத்துட்டு வந்துட்டோம். மறுபடியும் அவன் வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு அவனுக்கு. அது நேரம் ஆஸ்மா இருக்கு. Okay, நில்லுங்கவா. Actually your line is keep cutting it off. A few moments later. அதுக்கப்புறம் எங்க லைஃப்ல நடந்தது எல்லாமே தலைகீழா இருந்துச்சு. என்னதுன்னா அப்சைட் டவுன் எல்லாமே அப்சைட் டவுன். அதுல ஒருத்தர் இறந்துட்டான். அதுல ஒருத்தர் எப்படி இருந்தானா, இவனுங்க 2 பேர் வந்துட்டு காடி எடுத்துட்டு டிரைவ் போயிருக்காங்க, லாங் டிரைவ். இவனுங்க போன கையோட டிரைவர் சீட்ல இருந்தவனுக்கு அடி இல்ல, அடி ரொம்ப குறைவுதான். பேசஞ்சர் சீட்ல இருந்தவனுக்கு வந்து அடி கூட இறந்துட்டான், ஸ்பாட்ல இறந்துட்டான். ஏமா சீட் பெல்ட் படிக்கல? ஹலோ திருப்பி மியூட் போயிட்டாங்களே. ஓ நம்ம கேள்வி கூடாது அர்த்தட்டி. கேக்குறாங்களே என்ன கேட்க பதில் சொல்றது? சொல்றா மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல சாரிங்க இந்த அப்பா வந்துட்டு அப்பப்ப கேட்டுட்டு போங்க. சாரி. ஐயோ என் மானமே போதுடா. அது போய் 6 மாசம் ஆகுது. வீடியோ பாருங்க, ஆரம்பிச்சு 1 நிமிஷத்துல எப்படி போகுது. போனது ஓமானல ஒருத்தருக்கு போச்சு, அப்புறம் எல்லாமே எல்லாம் போச்சு. சொல்லுமா. அவன் ஒருத்தர் இறந்துட்டான். அவங்க அம்மா வந்து கேட்டுட்டாங்க, நீங்க எல்லாம் எங்க போனீங்க அப்படின்னு. Sorry, I just want to know how did he die? Because he didn't wear seat belt. ரொம்ப ஸ்லோவா தான் போனாங்க. பஸ் வந்து அடிச்சு மொத்தமாக்கிட்டாங்க. அவன் ஸ்பாட்ல இறந்துட்டான். அவனோட துலாங் ரூசோப் இருக்குல்ல, இந்த போன் அந்த லங்ஸ் கிட்ட அது போய் நேரா உடச்சி இதுல ஹார்ட்ல குத்திருச்சு. சோ அந்த டைம்ல எனக்கு ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகி அங்க இறந்துட்டான். போய் சொல்லாதீங்க, நீங்க என் பையனை கூட்டிட்டாங்க போனீங்கன்னு சொல்லி எங்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க எங்களுக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம கூட்டு போனதுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. அப்படியே அதுதான் நடந்துச்சு. அதுவா என்னன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் வந்து நம்ம பெயின் தான் காரணம் சொல்லி நம்ம பிளேம் பண்ண முடியாதுல்ல. நம்ம சம் பீப்பிள் வந்துட்டு அந்த அது பஸ் டிரைவர் குடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. எங்களுக்கு தெரியல, ஆனா எங்களுக்கு ஸ்டில் அது கில்ட்டி இருக்கு. ஸோ அடுத்து அப்படியே பிரச்சனை எனக்கு என்னாச்சுன்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப்லயும் பிரச்சனை வந்துச்சு, ஸ்டடீஸ்லயும் பிரச்சனை வந்துச்சு. சரி, அது காதல் கதை சொல்லி இன்னொன்னு மறக்க முடியாமல அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து பரம்பரை ரகசியம்.
ஒவ்வொருத்தனுங்களுக்கும் அவனுங்க எக்ஸைட்டட் ஆக தேங்க்ஸ் ஃபார் ஜோக். ஆரம்பிச்சானுங்க. ரொம்ப நேரமா ஜோக் இல்லாம ஒவ்வொருத்தனுங்க எக்ஸைட்டட் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒவ்வொருத்தனுங்க வந்துட்டு மென்டல் ஹெல்த் ஹெலுசினேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எங்க அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா வந்து ரொம்ப இந்த தாய்லாந்துலாம் போனாருன்னா இன்னும் இந்த புத்திஸ்ட் டெம்பிள்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப போவாரு எங்க அப்பா. சோ என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. நானும் போயிட்ட உடனே உட்காந்து முன்னாடி உட்காந்து, நீ எங்க போயிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாங்க் பார்த்தோன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படியே பார்த்தேன், ஐயோ பக்கத்துல 2 பேர் இருக்கிறாரு, அடிப்பிச்சு வெளுத்துருவாரு. அட்டமலை இழுத்து வாங்க போகுது, பட்டம தேத்திக்கடா கைப்புள்ள. நானே கண்ணிலே கெஞ்சுறேன். கண்ணுல எப்படிமா கெஞ்சுறேன்? நாலு கண்ணிலே மாங்கிட்ட கண்ணீர் வருதுங்க. பயம். எங்க அப்பா செம்ம ஸ்ட்ரிக்ட். எங்க இருக்குன்னு பார்க்க மாட்டாரு. பொம்பளை பிள்ளைய அடி வச்சு வெளுத்து எடுத்துருவாரு. நம்மள நினைச்சிட்டு பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்ல குடும்பத்துல அதனாலதான் அவங்க அப்பா 2 தடவை வந்து போயிட்டாரு. சோ அந்த மாதிரி ஆனோடனே நானும் கெஞ்சுறேன் அவரை கடைசியா, நீ எங்க அப்பா பத்தி நெஞ்சு போன்ட்டாரு. நெஞ்சு போன்னு சொன்ன அப்பாடா அப்படின்னு அப்ப கேட்டேன், நீ எங்க போன? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பேய் வீட்டுக்கு போனேன். அதெல்லாம் எப்படி நீ நல்லா பார்த்த எல்லாத்தையும் என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்றேன். எல்லாத்தையும் சொன்னேன். ஐ கம்யூனிகேட் வித் ஹிம். பேசினேன். அப்ப கேட்டேன்னு என்ன சொன்னாரு, நீ பார்த்தது உண்மையா பொய்யான்னாரு. எங்களுக்கு தெரியல. நீ பார்த்தது உண்மைதான், ஆனா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. இல்ல நீ ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. இருங்க கொஞ்ச நேரம் ரோபோட் பாஷை பேசிட்டு வந்தீங்க, திருப்பி சொல்லுங்க. ரோபோட் பாஷை என்னடா அது? ரோபோட் பாஷை அது ரோபோட் பாஷடா. அது தைலண்ட் மந்திர மாதிரி இருக்குடா. டேங்க் வெடிச்சிட்டு போகுது. அது கண்ட்ரோலோட இருக்கு. ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. சொல்லுமா. அந்த நீ பார்த்த விஷயம் வந்து உண்மை. அந்த சாக்ரிஃபைஸ் நடந்தது, நீ பார்த்த அந்த கர்ப்பிணியான பொண்ணு, அந்த பிள்ளை, நீ பார்த்தது எல்லாமே உண்மைதான். அது போய் நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அப்புறம் ஏன் எந்த ஒரு நியூஸும் வரல, எதுவுமே வரலன்னு. ஏன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நீ இப்பதான் பாக்குற அப்படின்னாரு. ஏன்னா மேம் அவங்களுக்கு புரியல. ஸோ லிட்டரலி அவர் என்ன சொன்னாருன்னா, தெரியும் புத்திஸ்ட் டெம்பிள் எல்லாம் போயிட்டு அந்த தாயத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, he gave me and said to my father, நீ போயிட்டு உன் பிள்ளைக்கு ஏதாச்சும் தானம் கொடு. யாராவது ரோட்ல போனாங்கன்னா தானம் கொடு, கோயிலுக்கு ஏதாச்சும் தானம் கொடுத்துட்டு நீ போ, உன் பிள்ளைய கூட்டிட்டு போ, உன் பிள்ளை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி தானம் பண்றதா சொல்லுங்க. கியூஆர் அனுப்புறேன். தானம் கொஞ்சம் நீங்க பண்றதா தான் எனக்கு பண்ணி விடலாம். இல்ல தானம் கொடுக்கல கிருஷ்ணங்க, ஒரு சாப்பாடு, ஃப்ரூட்ஸ், இல்ல அதுவும் அக்செப்டபிள் தான். அவனுக்கு தானம்னாலே அதெல்லாம் நடந்து முடிஞ்சு படிக்கிறாரு. போயிட்டார். நம்ம சின்ன வயசுல கெஸ்னர் ஆயில் சிடி வாங்க மொத 10 நிமிஷம் என்ன நடக்குது, இவ்வளவு பிளரா இருக்கேன். One eternity later. நான் தேர்ட் ட்ரிப் முடிச்ச உடனே நான் நார்மலா கிளாஸ்க்கு போய் உட்காந்துட்டேன். வந்தா ஒருத்தன், மச்சான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அன்னைக்கு நடந்துச்சு நான் சொல்ல மறந்துட்டேன்னா. என்னடா நடந்துச்சு, எதையாவது விட்டுக்கிட்டு தொலைச்சிட்டு வந்துட்டேன். இல்ல மச்சான் நான் வீட்டுக்குள்ள போனோடனே எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, எங்க சொன்ன நீங்களா பயந்துருவீங்கன்னு சொல்லிதான் மச்சான் நான் வரல. ஏன்னா மெயினே அவன் தான் பிளான் பண்ணா, அவன் தான் போலான்னு கேட்டான், அவனே போவேன்னான்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அவன் எது சொன்னான், இல்ல நான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சோடனே கொல்லுவான்னு எனக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு. எனக்கு சத்தியமா போனோட ஞாபகம் தான் வந்துச்சு. எப்படி இருக்கு தெரியுமான்னு கேட்டேன். போய் சொல்லிட்டு இருக்காதடா, யாருக்குமே அந்த வாய்ஸ் கேட்கல, உனக்கு எப்படிடா கேட்டுப்பேன்னு கேட்டேன். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு தண்ணி சூறு வேற. தண்ணி சூறு நான் சொல்றேன், தண்ணி சூறுல நான் மலையில தண்ணி சூறு இல்ல, அதுக்கும் மேல
சரிம்மா அப்புறம் நான் சொன்னேன், டேய் நீ குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள போதே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதுன்னு. நான் சத்தியமா சொல்றேன் என் காதுல அது விழுந்துச்சுன்ட்டு. ஏன்டா அப்பயே சொல்லல, அந்த கழுவா அப்படின்னு வெளியே போன்னு சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தெரிஞ்சுட்டுதான் ஏன்டா அப்பயே சொல்லலன்னு கேட்டேன். எங்க சொன்ன நீங்கெல்லாம் ட்ரிப்பு மோசமாயிரும். டே இதெல்லாம் நம்மளாம் பக்கத்துல தைலண்ட் காடை போயிட்டு வந்திருக்கோம், ட்ரிப்பு மோசமா போறதுக்கு பேய் வீட்டுக்கு போயிருக்கோம்டா அப்படின்னு. இல்ல நல்லா இருந்துச்சுவேன், அதனாலதான் வந்துட்டு சரி இவனாவது இது இப்படி பேசணும் விட்டுட்டேன், இவனுங்கெல்லாம் திருத்தவே முடியாதுடான்ட்டு. இன்னொருத்தவன் தான், மச்சான் நீங்க எல்லாம் போயிட்டீங்க, மேல ஏறி போயிட்டீங்க, என் கையில ஒரு செயின் கிடைச்சிச்சு, நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த வீட்டுல இருந்து. நான் செயினை காட்டணும் டேய் அப்படின்னு. அந்த செயின் வந்து ஆக்சுவலி லிட்டரலி ரொம்ப வியர்டா இருந்துச்சு. லாக்கெட்லா, அந்த லாக்கெட்டுக்குள்ள 2 போட்டோ, இந்த சைடு ஒரு போட்டோ அந்த சைடு ஒரு போட்டோ. அந்த காலத்து லாக்கெட் தெரியும் தானே, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ஃபேஸ் வந்து டோட்டலி ஸ்கிரபிள், லைக் ரொம்ப யாரும் கிறுக்கி வச்ச ரொம்ப பழைய போட்டோ. சொல்லிட்டேன், என்னத்த நினைச்சிட்டு நீ இதை எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியலவா, போய் வீசிடுவோம் அதே வீட்டாண்டு வச்சிருவோம்னு சொல்லிட்டு நாங்க திரும்ப போயிட்டு அந்த வீட்டாண்ட மத்தியானம் போல போனோம். அதுவும் கையில எல்லாருமே மந்திரத்தை வச்சுக்கிட்டு தான் போயிட்டு வச்சுட்டு திரும்பி பக்கமும் வந்துட்டோம். வந்த கையோட அவன் என்ன சொன்ன, அப்புறம் தான் வந்து எங்க கூட இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் செட்டில் ஆனிச்சு. நான் ஏன் அந்த பிளேஸ் வந்து எடுத்தோன்னே ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அது வந்து இப்போ ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ஓனை வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. நாங்க எதையாவது அந்த இடத்த பத்தி சொல்லி இருக்கிற பிள்ளைங்க எங்கேயாவது எங்களோட இடத்துல இருந்து படிச்ச பிள்ளைங்க திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு எதையாவது பண்றேன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி தான் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு பிரைவேட்டா சொல்லுங்க அந்த இடம். நான் போறேன், பிரைவேட்டா சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். நீ சொல்லு, நான் சென்சார் பண்ணிக்கிறேன். You have to go, but go after 2 o'clock or 3 o'clock. ஏன்னா நாங்க போன டைம் அப்படிதான். So after that it was total mess lah that place. So அது அப்படியே நாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் பிரிஞ்சு போயிட்டோம், யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணோம், எல்லாமே போயிட்டோம். பட் ஸ்டில் அந்த இறந்து போன பையனோட கில்ட் வந்து எங்களுக்கு இன்னும் எங்களை ஹாண்ட் பண்ணுது. நாங்க இன்னும் அதை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு அம்மா அவங்க பிள்ளைய தொலைச்சிட்டாங்களே, சோ ஒருவேளை எங்களாலதான் அவன் இறந்துட்டானோ அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள. ஓகே ஓகே, நாங்க கொஞ்சம் இதை பத்தி ரீசர்ச் பண்றோம். எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச், உங்க கதையை வந்து அழகா சொன்னீங்க என்கிட்ட. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. By the way, I want to say this to you. Since I watch your podcast, even though Kadala or Tosa recently open a new one, I feel really relieved. ஏன்னா ஸ்டடி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வரப்ப நான் அவங்களோட திறந்து விட்டு சுசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கேன். எங்க அம்மா கேட்பாங்க, அந்த 3 பேர் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க, அவனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை, நீயே அதை பார்த்துட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்துல அசிங்கப்படுத்தணும், கடைசி பாராட்டுற மாதிரி இல்ல, அசிங்கப்படுத்துறேன். கடைசி 3 பேர் முடிச்சு விட்டுருவாங்க ஒரேடியா. ஓகே, தேங்க்யூ so much. எங்க அம்மாவோட டைலாக் தான். I'm so sorry. Thank you so much. Bye. So அந்த காலர் பேசும்போது கொஞ்சம் விட்டு போனாலும் அவங்க கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு, என்ன அவங்க ஆம்பளை பொம்பளையான்னு சந்தேகமா இருந்துச்சு. அது எனக்கு லேட் இருந்தாலும் அவங்க டிசைட் பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் அவங்க சரி நான் ரியல் வாய்ஸ் வரேன்னு சொன்னோனே தெரியும் ஆம்பளை சொல்ல வந்துருச்சு. ஐயோ ஆனந்தமே, அதான் நானே கேட்டேன். ஆனா அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப சொம்பா இல்ல, ரொம்ப தூரமா இருந்துச்சு. எனக்கு சொம்பா தான். சொம்பா அப்ப அவன் பேரு சொம்புன்னு கூப்பிடுறேன் அந்த மாதிரி சொல்ல. சரி, நம்மளுக்கு அடுத்தது வந்து கதை சொல்ல வர வேண்டியது நம்ம டோசாப்பில். என்னது இல்ல நியூ ஜென்சிலாம் அப்படிதான் ஹீரோ. சரி, நீ ஒரு ஜென்சி இன்ட்ரோ மாதிரி ஆரம்பி. ஜென்சி இன்ட்ரோ மாதிரி ஆரம்பிக்குமா? ஐயோ எனக்கு 90. ஓகே, நம்ம ஆரம்பிப்போம். முதல் முறையாக ஒரு ஸ்வாகோட வரும், ஒரு ஸ்வாகியான பேப்புண்ட வெளுத்து கட்டும் ஒரு வீரன், சூப்பிலே சூத்தடிக்கும் ஒரு விகாரமான மனிதன், யோசிக்கும் தருணத்தில் கதையை உருவாக்கும் ஒரு மன்னன், பெண்கள் பார்த்தால் அவன் கண்களால் கைதி செய்யும் ஒரு கண்ணன், பெண்கள் பார்த்தால் கைதி செய்யும், ஆண்கள் பார்த்தால் குஞ்சி செய்யும், வெட்டி எடுத்து கட்டி பிடித்து நக்கி பார்த்து லக்கான மனிதன் எங்கள் காம கண்ணன். பாட்டாய் படிச்சிருக்கோம். காம கண்ணன், காம வெறியன், வெறி கொண்ட மன்னன் ஒரு எனக்கு அதான் நீதான் ஜென்சி கேட்டல பேசு எப்படிங்க பேசுங்க சார்.
இது ஒரு மர்ம கதை. புண்ட கதையை சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க இந்த டைட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது மர்ம கதை? ஓ, அது மர்ம தேசம். இல்ல என்னது கீதா வந்து அந்த அப்பதான் ஆரம்பிப்பாங்க. யார் கீதா? அவங்க என்னது பேய் கதை பேசுவாங்களே. ஆமாவா? பேய் கீதா. பேய் கீதா. தகிட்ஸ் இல்ல இவங்க இந்த டிஹெச்ஆர் ஓஜி அவங்க தான் முத ஆரம்பிச்சாங்களா? இல்ல நம்ம வந்து தகீட்ஸ் கூப்பிட்டுருக்கோம், தீபஜி கூப்பிட்டுருக்கோம், ஆர்மி கீதா கூப்பிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் லிங்கேஷ் கூப்பிட்டுருக்கோம். இதுல லிங்கேஷ் ஒரு ஆளு தான் வரேன்னு சொல்லி அவர் வந்து ப்ராப்பர் என்னால ஏன் வர முடியல, கான்ட்ராக்ட்னால வர முடியல. ஆமா, தீபன் வந்து வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. கீதா ரிப்ளையே பண்ணல. தகீட்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். அவங்க இனிமே எங்களை வந்து மதிக்கிறதே இல்ல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரங்க சொல்லுங்க. அதான் சரி, அதனால கதை சொல்லிடுவோம். எங்க மனக்குருமா இல்ல சொன்னா நீ என்ன சொல்லிட்டு போனேன் கதை. ஏன்னா அவங்க கெஸ் தட்டுறதுல நம்ம தான் தேடிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கோலஸ்லாங்கலே எங்கேயோ ஒரு நடந்த கதை. எத்தனை பேர் உங்க கதையில எத்தனை பேர் இருக்காங்க? அப்பா அம்மா ஒரு பிள்ளை, அப்பா அம்மா ஒரு பிள்ளை, ஒரு அங்கிள், அப்புறம் ஒரு சாமியார். சரி, அப்பா வந்து நானா இருக்கேன், பொண்டாட்டி இருக்கா இருக்கு. அதான் சொன்ன அப்பா அம்மா பிள்ளைன்னு. அம்மா வந்து கல்யாணி, பிள்ளை நானு. இல்ல நீ இல்ல, நீ நான் பிள்ளை, ஃப்ரெண்ட், நீ மாமா, நான் அந்த பிள்ளையா வரேன். நீ மாமா, அப்பா. ஆனா நீ பொம்பளை பிள்ளைடா. என் பொம்பளை பிள்ளை வந்து நீதான் மாமா. நீ மாமா ஆமா இருக்கு கதையில. சரி ஓகே, நீ மாமா, நீ சாமியாராவா? ஓகே ஓகே. அண்ணா அந்த பிள்ளை வந்து ஓகே, அந்த பிள்ளை தான் வந்து சஞ்சய். பொம்பளை பிள்ளைடா, சஞ்சேஸ்வரி. இல்ல அது பொண்ணு பேர் வந்து அந்த பொண்ணு வந்து சாரா. தூரந்தர் நடிச்சுச்சே அந்த தூரந்தர்ல பொண்ணு மாதிரி நடிச்சு, சின்ன பிள்ளை மாதிரி நடிச்சு. எனக்கு ரன்வீர் கூட பக்கத்துல பாக்க தேவ திருமகள் தூரந்தர் இதவா நிலா விட்டுட்டு நிலா பண்ற வேலையா பண்ணிட்டு இருக்கிற விக்ரம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு? ஏன் ஒண்ணு அவர்தான் அப்பா அவரு. ஓ என்னது சாரா? சாராவா? ஓகே, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், 5 ரூபாய். சரி, நானும் கல்யாணியும் பிள்ளை வந்து கடைசியில ஒரு ஹாப்பி எண்டிங். எனக்கு கல்யாணிக்கும் ஹாப்பி எண்டிங் தான். ஐயோ, இவன் சொல்லும் போது எனக்கு ஒரு டோன் சரியா இல்ல. ஆசை விட்டு கேட்டாய். சரி, நானும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஓகே, கல்யாணம் பண்ணி ஒரு 10 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு. யாரோட பிள்ளை? 10 வருஷம் கல்யாணம் என் பிள்ளை தான். இன்னிய டவுட் கேட்க, நானும் கல்யாணியும் ராத்திரி ஃபுல்லா வேலை செஞ்சு ஒரு பிள்ளையை பெற்றிருக்கோம். 10 வருஷமா நாங்க வந்து எங்களோட பியூட்டிஃபுல் டாட்டர் சேரா. இன்னும் 10 வருஷம் துரண்டர் பட ரன்வீரோட அவ்வளவு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. Everything is fine until she went for the vacation. யாரு? சாரா. சேர 10 வயசுல ஏன் வெக்கேஷன் போகுது? ஸ்கூல் மாதிரி வெக்கேஷன் கூட்டு போவாங்களா எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு. இவங்க வந்து பண்டாய் கூட்டு போயிருக்காங்க. பண்டாய்னா கடல். பிள்ளைங்களாம் பாத்துக்க மாட்டே நீ? இல்லடா, அது வந்து அப்பா ஒரு தடவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னிச்சு. சரி, எது உன்னை கூட்டி போற சொன்னிச்சு? அவங்க ட்ரிப்போட போறேன்னு சொன்னிச்சு. நான் கண்டிப்பா சொன்னேன், நோ பாய்ஸ் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். ஆனா அது பிரச்சனை இல்ல. அது போனிச்சு, கடல்ல போயிட்டு அங்க விளாண்டுட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு கண்ணுக்கு மினுக்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்துச்சு. சேரா don't take what you find. Okay? If it's not yours, do not take it. மத்தவங்களாம் நீ எடுக்கலாம். மாமா வேலை பண்றதுல பண்ணி நான் காட்டினோட கேரக்டரோட அந்த ரோலைஸ் போய் சொல்லிட்டே வருவாங்களே, அவன் மோசமானவன். அந்த பிள்ளை வந்து ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு which is that thing is actually பழைய உருளி இருக்கும் தெரியுமா? ஓகே, காயின், the gold color. அது பழைய காயின். Like it's because the coin doesn't exist anymore. I mean இருக்கு, but it doesn't production இல்ல, available இல்ல. அது பேன் பண்ண ஒரு காயின்ல. ஆமாவா? It's already no more. நீ அதை யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த காயின் எடுத்துச்சு. ஒரு வழிக்கு ஆசைப்படுற நாயை எடுத்துட்டு வந்துருச்சு வீட்டுக்கு. அப்போ நாயிட்ட அப்ப ஒரு வழிக்கு ஆசைப்படுது. இல்ல ஆக்சுவலி அந்த பிள்ளைங்கலாம் சொன்னிச்சுங்க, கிளாஸ் அந்த கிளாஸ்மேட்ஸ்லாம் சொன்னிச்சுங்க, இல்ல எடுக்காத இதுன்னு. சோ அது சொன்னிச்சு, ஏன் இதெல்லாம் எடுத்து என்ன இல்ல இந்த மாதிரிலாம் எடுத்து எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி எடுக்க கூடாதுன்னு. அது பார்த்தல இதெல்லாம் என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்லியா என்ன பொண்டாட்டி வளர்த்துச்சு? என்ன பொண்டாட்டி அதே அம்மா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காத ஒரு அப்பா அம்மா கல்யாணி, we will have this conversation. சரி, கண்ணு தாமா எடுத்து இருக்கற, நீ மட்டும் கண்ணெடுல எடுக்கலையா? ஆமா, நீ குத்தியால போறத. என்ன ஏன் பிள்ளைங்க பேசிட்டு இருக்க? ஆமா, இந்த டயலாக்ல இல்லையே. 10 வயசு பிள்ளைங்க நீ என்ன டோசாவா வாக்குற? டோசாவா அவன ஃபாலோ பண்ணாத சொல்லி இருக்க. சரி, அப்புறம் எடுத்துருந்துச்சு. ஆனா உனக்கு தெரியாதே. அது எடுத்துட்டு தான் தெரியாது.
வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து பிற்பாடு என்னன்னா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கு. எடுத்துட்டு ஃப்ரெண்ட் யாரா ஃப்ரெண்டு கதையில இருக்கா அந்த தாமான்லயே வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கு. அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு படார அடைச்சிட்டாரு. ஃப்ரெண்டோட அப்பா என் பொண்ணுக்கு கது அடிக்கிற அவனை நீ செத்தடா அடிச்ச பிற்பாடு இவர் வந்து இந்த பிள்ளைக்கு ஷாக் ஆயிடுச்சு. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து அந்த அங்கிள் வந்து ஏசிட்டு கல் சாத்திட்டாரு. உங்களுக்கும் ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சேர்ந்து அவர் போன் அடிச்சிருக்காரு. அடிச்சுட்டு உங்க பிள்ளை ஓகேவா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்க சொல்லிருக்காங்க இல்லையே இப்பதான் சொன்னிச்சு ஏன் அது ஏசுனீங்க ஏதாவது தப்பு பண்ணிச்சா அப்படின்னு. ஏன் கல்யாணி கேட்டுச்சு. கல்யாணி ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு தான். ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிச்சா ஏன் அது ஸ்வீட்டான பொண்ணு தான். ஸ்வீட்டான பொண்ணு தான். பக்கமா நீ அடிச்சிருக்கணும். எதுக்கு கல்யாணி அடிக்கணும்னு. கல்யாணி வந்து வீட்டு நான் வேலையில இருந்தேன். வேலையில இருக்கும்போது அவங்க வேலை மாட்டாங்க. கல்யாணி பத்தி நான் த்ரிஷா இருக்காம சும்மா நல்லா வேலை த்ரிஷா இன்னைக்கு வரல. ஸோ கால் பண்ணி அடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க வந்துட்டு சரி என்னன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் பார்த்தேன். ஐ திங்க் நீ வந்து அந்த பிள்ளையை உஸ்தாஸ் கிட்ட கூட்டு போ அப்படின்னு. என்னன்னு அது பின்னால ஒரு உருவம் நிக்குது. ஐ கேன் சி அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபாதரும் வந்து he got third eye. He can see things. ஸோ நான் வந்து என்னாலையும் அதை எடுத்துக்க முடியாது வீட்டில். இப்போ நான் அது கூட்டம் அது என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன அடிச்சு வேற எங்கேயும் வராதா இங்கே தான் வரணும். இல்லை இப்போ என் ஹேட் மூலியமா தேர்ட் ஆகி வந்திருக்கு. முடி முடியுமா இவர் ஒரு வட்டம் அதுதான் ஐலாஷஸ் அவனுக்கு. இதான் முடிதான் ஹைலாஷ். கைலாஷா திஸ் இஸ் மை தேர்ட் ஐ சொல்லுமா. இப்போ கல்யாணி வந்து நேபர்ட்ட பேசிட்டு இருக்கு. நான் என்ன வேண்டிட்டு இருக்கிறேன். நீ வீட்டுக்கு ஆஃபீஸில் கை அடிச்சிட்டு இருக்க. அதே ஆஃபீஸில் கை அடிக்கிறேன். வீட்லயே கை அடிக்கல. அவளே மறக்கத்தான் நான் பொண்டாட்டியா வர வரீங்க. இல்ல இல்ல அவ்வளவு வெறியோட இருக்கடா வைஃப் மேல. தெரியும் கல்யாணி தான். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா சொன்ன கொஞ்ச நேரம் சரி எப்படி சொல்லிட்டு இப்போ பட் ஷி டிடன்ட் ரியாக்ட் இமிடியட்லி. பார்ப்போம் என்ன அது பிள்ளை அவங்க கேட்டிருக்காங்க ஆக்சுவலி உனக்கு ஏதாவது ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு. இல்லை இந்த பிள்ளை சொன்ன இல்லையே என்ன ஃபீலிங் இல்ல anything you feel like ஏதாவது நீ பாத்தியா அப்படி என்ன கேட்டிருக்காங்க. இல்ல எனக்கு நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு குளிக்க போயிட்டு இருக்காங்க. வந்து கீழே வந்து பார்க்கும்போது இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு யாருக்கிட்டே பேசிக்கிட்டு. இவங்க வந்து பார்த்துட்டு யாரு கூட பேசிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட் கூட யாரும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு கேட்கும்போது கல்யாணியோட ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க ஆண்டி கூட தான் சாப்பிட்டுட்டு இருந்தோமா அப்படிங்கிறது. அத்தை கூட சாப்பிட்டுட்டு இருக்கமா அப்படின்னு சொன்னோம். யார் இந்த அத்தை எனக்கு தெரியாத ஒரு சொத்தை. நான் நினைச்சேன் அவன் ரைமிங்ல ஏதோ ஒன்று போடுவான் நினைச்சேன். சொத்தன்னு வர்றது எதிரும். நான் வந்து என்ன ரைமிங் அத்தனை சொல்லிட்டேன் அடுத்த ரைமிங்க வரணுமே யோசிச்சேன். ரைமிங் கல்யாணம் மாதிரி பேசுவான். யாரும் இந்த அத்தை தெரியாத சொத்தை. bring that பட்ட அவனோட வேலையா இருக்கும். நீதான் சைட்டு வீட்டுல கேப் என்னையே இப்பவுமே கெட்டவன பாக்குறீங்க. என்ன நல்லவன் இந்த கதையில நல்லவன் சொல்றவன் தான் கெட்டது வேலை எல்லாம் பண்றான். அது உண்மைதான். நான் தான் இந்த படத்துல அப்ப நான் தான் வில்லன். இல்ல அப்பாடா ரொம்ப அப்பாவி இந்த கதையில. ஆமா எல்லாம் கதையில நான் தான்டா அப்பாவி. கல்யாணின்னு பேர் வச்சா நீ வில்லனா இருக்குன்னு நினைக்கிற ஆனா முடியல. நான் வில்லன்டா நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயில் போறேன்னு சொல்ல நான் வில்லன் தான் சொல்றேன். அந்த ரைமிங் மாதிரி இருக்கு. நானே அப்படிதான் பாத்துங்க. எனக்கு கொஞ்சம் மாசா காட்டுங்கடா. இந்த மாதிரி பிஜேபி யாரு அவனுக்கு நீ மாசா வரணும் எப்படி வரும். இல்ல பரவாயில்ல நீ பேச மாசா வரும்போது முதல் நம்ம காலை காட்டணும். எப்படி 6 அடி காலா 6 அடி காலா அந்த சினிமா நம்ம சொன்னானே. நீ எப்படி தான் இருக்கே அவன் சொல்லுவான் 6 அடி ஆப்பிள் போலே வந்த இது ஒரு வில்லன் பாட்டு. நடந்து போறான் ஸ்லோமோல 6 அடி ஆப்பிள் போல. இது என்ன இது வில்லன் இன்ட்ரோ என்ன புதுசா இருக்கு. ஆதிபகவத் இன்ட்ரோ மாதிரில பகவான் மாசம் சும்மா கல்யாணிக்கு வருமா என்ன பொண்டாட்டிக்கு வருது. இவங்க பார்த்துட்டு யாரும் இல்ல வீட்டுல நீ யாரு கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இல்ல ஆண்டி கூட தான் பேசிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த பிள்ளைய ஷாக் ஆச்சு. ஸோ இவங்க வந்து அந்த பிள்ளையை பயமுறுத்த வேணாம்னு சொல்லிட்டு சரி நீ போயிட்டு மங்க இதுல போட்டு சிங்கில போட்டு நீ பிள்ளையை பயமுறுத்த கிடையாது. சரி நீ போயிட்டு வா. எல்லாமே சரியா இருக்கு. என்னவா என்ன பிளேட் வீட்டுல தனியா விட்டுட்டு போயிட்டல அவனுக்கு பிள்ளை பயமுறுத்த கிடையாது. சரி நீ போமா
என்ன அடிது இல்ல ஆண்டி இருக்குன்னு சொன்னா இங்க இருக்குன்னு சொல்லு. சரி அது எருமை முருகேசா. ஸோ ராத்திரி வந்து தூங்க போயிட்டாங்க. ஸோ பெட் அனுப்பிட்டாங்க. ஸோ அது ஸ்கூலுக்கு போனல. ஸோ 9 o'clock வந்து போய் படுத்துருச்சு. நாங்கடா இருக்கேன். நீ ஆபீஸ்ல இருக்கடா, ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு நடந்திருக்கு இன்னும் 9 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்கேன்டா. அந்த ஹேக்கர் என்னடா பண்றான்? நீ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். இவ்வளவு ஹார்டா இருப்பேன்னு கூட பார்க்கல. அது வந்து ஒரு பிள்ளையோட நீ பண்ணிருக்கேன். கல்யாணம் இருந்தாலும் என்ன பண்றது? கல்யாணம் பண்ணியும் பண்ண முடியல. ஒரு புள்ளியோட நின்னுச்சு. எனக்கு வில்லன் யாரும் சோ நைட் டைம் வந்து இந்த புள்ள வந்து திடீர்னு கத்தி அழுவ ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் போட்டுருச்சு. அம்மா அம்மா அம்மான்னு கத்துது. இவங்க லைட் வந்து என்னத்தை பார்த்த அப்படின்னு சீரியஸா கேட்கும்போது அது சொல்லுது, நீங்க இப்படின்னா ஷாக் ஆயிடுச்சு. பார்த்துட்டு திடீர்னு திருப்பி கத்திட்டு கட்டி பிடிச்சவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கு. என்னாச்சு, ஏன் என்னத்தை பார்த்த அப்படின்னு கேட்கும்போது she saw her mom அந்த பூச்சவங்க மாதிரி கட்டி இந்த பணத்தை போட்டுருப்பாங்களே, அந்த முகம் மட்டும் கட்டி அவங்க அம்மா வந்து கட்டி போட்டு அந்த பணத்துல போட்டுற மாதிரி பக்கத்துல படுத்து. ஓ என்னது அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்களா? இறந்து இந்த பணத்தை மூடனா இந்த மலையத்துல போடுவாங்க. அந்த மாதிரி வந்து மலையத்துல வந்து இது போட்டு அந்த கட்டி போட்டு போட்டிருக்காங்க. ஏஞ்சி நட்டர திரும்பி படுக்கும்போது இந்த பிள்ளை பாத்துருச்சு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பணமா கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை கத்த ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் பேர் வச்சு ஏன் இப்பவே பணத்தாக்கி இருக்கீங்க? நீதான் கேட்டா, கல்யாணம் நானும் பொண்டாட்டியும் இருக்கணும்னு சொன்னேன். கல்யாணம் நீ பொண்டாட்டியா? நான் தான் வாலண்டியரா வந்த பொண்டாட்டியா இருக்கலானே. சரி சொல்லலாம். இங்கடா நான் இருக்கேன். நீ தான்டா உள்ள. இப்ப நீ வேற வீட்டுக்கு. அப்பா கடைசியில இந்த படுத்துக்கிட்டா அவ்வளவுதானா? வந்தது கல்யாணி காம பிடிச்சவங்க பணமாகிட்டு வந்திருக்காங்க. அவன் ஆண்டி இருக்கன்னு சொல்றான், ஒரு என்ன பண்ணி இருக்கிற அது அப்புறம் பாத்துக்கலாம் கல்யாணி. அதேதான் சொன்னேன். சொல்லிருக்க வீட்டுல இந்த மாதிரி நடக்குது இதுல. ஓ சரி சரி அப்புறம் எனக்கு என்ன, நான் வந்து இங்க பாரு சுடுதண்ணி வச்சிருக்கியா இல்லையா, சாப்பிட்டு படுத்து தூங்கலான்னு இருக்கேன். It's tomorrow's problem. Today let's be a problem. சோ அவன் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கல. லைக் இது நார்மல் தான். சின்ன பிள்ளைங்க வந்து இது மாதிரி பாக்குறது பயப்படுறதுலாம் இது சகஜம் தானே. நான் எவ்வளவு பயந்துருக்கேன் அப்படின்ட்டு அவரும் பாட்டுல ரிலாக்ஸ் இருந்துருக்காரு. இல்ல கதில என் பேர் வச்சா நான் அடிதான் இருக்கிறேன். மானதான் போது நான் வில்லன்டா, கொஞ்சம் மாசம் பண்ற. நீ இல்லடா கதையில அப்படித்தான்டா இருக்கு. நீ தான்டா கேட்டு வாங்கிக்கிற. சோ இனிமே கதை சொல்லும் போது யோசி, 2-3 வாட்டி யோசி. கேட்கலாமா அப்ப மக்கநாளுக்கு கிழிச்ச பிற்பாடு இது வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கு. ஸ்கூலுக்கு போயின பிற்பாடு அங்க வந்து கால் வருது. அப்பா கால் வருது. இந்த மாதிரி வந்து உங்க பிள்ளை வந்து ஒரு பையனை தள்ளி விட்டு ஒரு எலும்புகளும் உடஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ இந்த பிள்ளை சொல்லி அழுதுகிட்டு சொல்லு, நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த ஆண்டி தான் வந்து புஷ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு. ஆண்டியா? அந்த ஆண்டி வந்து உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, ஓ டைனிங் டேபிள்ல. அந்த ஆண்டியா? உன் பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டியா? ஆண்டின்னு உன் மாமா விளையாடுறல, நீ தான் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டியா? இல்ல இல்ல அந்த ஆண்டி இல்ல. இவனுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்ல. இவன் வந்து தாய் மாமா. தெரியல. கல்யாணம் அண்ணன். கல்யாணம் அண்ணனா பரவாயில்ல. கல்யாணம் எனக்கு அண்ணனா இருக்கு. ஓகே நான் மாப்ள நல்லா இருக்கு. கல்யாணி வச்சிட்டு மாப்ள 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சா அப்படி வீட்ல போய் வேலை செய்யணும். நான் வீட்ல போய் வேலை செய்யலாம்னு பார்த்தேன். அப்ப இந்த சனியை வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. என்னால தூக்கம் இல்ல மாப்ள. நான் வந்து பேசுறேன். நீங்க வந்து பேசுங்க. பேசுற மாதிரி தெரியல. என்ன மாமா என்ன கல்யாணோட என்ன பண்ணிட்டு? நான் பேசிட்டு இருக்கேன் மாப்ள. சும்மா பேசிட்டு இருக்கேன் மாப்ள. ஐயா மாமா ரூம்க்கு அது தாப்பால் போட்டு பேசுறீங்க. யா தாப்பால் போட்டு பேசுறது வேஸ்ட் ஆயிர கூடாது. அதே கை தட்டி அவங்க சொல்றதுக்கு நான் வந்து ஆதரிக்கிறேன். ரொம்ப நேரமா ஆதரிக்கிற மாதிரி இருக்கேன். மாப்ள நான் பாத்துக்கிறேன். பாத்துங்க மாப்ள, பாத்துங்க வச்சா பாத்துங்க. போலீஸ் ரிப்போர்ட் கூட மாட்டாங்க அந்த சைடு பேரண்ட்ஸ் எல்லாம். பிகாஸ் கை கால் தள்ளி விட்டுருச்சு. பிளே கிரவுண்ட் விளாண்டுட்டு இருக்கும்போது பிடிச்சி தள்ளி விட்டு அவன் கீழே எலும்பு ஏதோ உடஞ்சிருச்சு போல, மூக்கெல்லாம் உடஞ்சி. ஸோ ஆனா எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் இதுதான் தள்ளி விட்டுச்சு. ஆனா இந்த பிள்ளை சொல்லுது இல்ல நான் தள்ளி விடலன்னு. ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்துட்டு அங்கிள் கூப்பிட்டுருக்காங்க. விச் இஸ் பூனன் வந்துட்டு கதையில. இப்போதான் என்ன பிரச்சனை, பூனன் வந்து கொஞ்சம் வந்து இந்த மந்திரம் இதெல்லாம் தெரியும் அவருக்கு. என்ன பண்ணிட்டாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து மந்திரம்
அதெல்லாம் என்னது நீ இப்படி வந்த ட்விங்கிள் ட்விங்கிள் என்ன சார் செகண்டரி ஸ்கூல் தருது பிரின்சிபல் ஸ்கூல்ல நீ என்ன பண்ணிட்டு மந்த தண்ணிலாம் படிச்சுட்டு வீட்டு ஃபுல்லா தெளிச்சுட்டு சரி இன்னைக்கு பாப்போம் இது வந்து மேபி ஒரு லைட்டான சேட்டிங்லாம் இருக்கலாம் சம்டைம் இதெல்லாம் நடக்கும் உஸ்தாத் கிட்ட கூட்டு போவோம் அது வரைக்கும் அது பாப்போம் இது என்ன நடக்குது அப்படின்னு ஸோ இவர் வந்து படிச்சுட்டு கிளம்பிட்டாரு அவ்வளவுதானா கிளம்பிட்டாரு சம்ம ஒரு கேள்வி வருது that night ரோலெக்ஸ் that night அந்த பிள்ளை வந்து போன் அடிச்சிருக்கு சாரா வந்து உனக்கு போன் அடிச்சிருக்கு டாவி போன் அடிச்சு அழுதுகிட்டு அப்பா அம்மா கீழே அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு டக்குன்னு அஞ்சு சொன்னா எப்படி வந்தாரு பார்த்தல துபால போட்ல இந்த கேரளா போட்ட 2 நிமிஷம் கிராப்லத்துக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்தல இதே நீ 15 நிமிஷம் படிச்சிருக்க நீ 10 நிமிஷம் சொல்லி முடிக்கிறதுக்கே 5 நிமிஷம் அப்புறம் 10 நிமிஷம் ஓ கதை பேசிட்டு அவ்வளவுதானா வீட்டை வந்து தந்து பார்த்தா 2 பேரும் வந்து வசி என்ன மாப்பிள்ள மச்ச நீங்க தான் சொன்னீங்க கல்யாணி 10 மேல பாத்துக்கோ சொன்ன 10 மணிக்கு ஆஃப் டியூட்டி ஆயிருச்சு எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அப்படி இல்லையே so they got Raso both of them weird like animal ஐயே அத இன்னொரு மேட்டர் பண்றேன் நான் வந்து பசி கரா ஏனேஜ் இது கங்குவா so they behave like animal they ரெண்டு பேரும் வந்து behave like animal 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அனிமல் கிங் டே அனிமல் கிங் நான் அந்த மாதிரி ஒரு காது கேட்டேன் இவர் பார்த்துட்டு என்ன நடக்குது சொல்லி he immediately put the hand on the both of their forehead and started to மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நேரம் சென்று நீ பிடிக்கிறது நான் அந்த அனிமல் மாதிரி இருக்கேன் கொஞ்ச நேரத்துல நாய் மாதிரி மாறிட்டு நாய் ஒரு அனிமல் தானே so black panther படுத்து தூங்க வச்சிட்டாரு மந்திரம் ஓதி ஆமாவா 2 பேரும் வந்து மாசு தேவையா உனக்கு 2 பேரும் வந்து இதாயிட்டாங்க பட் they were like a lot of scratches உடம்பு ஃபுல்லா ரத்தம் எல்லாம் கீறி you know me and கல்யாணி it's நாய்க்கோ சண்டை நாய்க்கோ இல்ல பென்தருக்கு சண்டை ஓ நீ பென்தர் கல்யாணி பிளாக் பென்தர் இல்ல அது பிங்க் பென்தர் நீ பிளாக் பென்தர் பிங்க் பென்தரா நீ தான பிங்க் பென்தர் அதுதான் பிளாக் பென்தர் டேய் கதையில அப்ப என்ன மாசா காட்டலாம்ல பிளாக் எவ்வளவு மாசா இருக்கு அங்க போய் நீ வந்து பிங்க் பென்தர் அது கருப்பு பிளாக் பென்தர் நீ சொல்றதால டேய் நான் வில்லன்டா நீ பாரு எப்படி வெள்ளத்தனத்தை நீ பண்ற மதிங்கடா கெஞ்சி கேட்க வேண்டியதா இருக்கு அள்ளி போட்டு சாமியார் வீட்டுக்கு கொண்டு போனாங்க 2 பேரும் ஓ ஆமாவா உஸ்தாத் கூட்டு போனாங்க உஸ்தாத் கூட்டு போயிட்டு அவர் கொஞ்ச நேரம் ஜம்மி பண்ணிட்டு 2 பேரும் படுக்க போட்டு பாலையில படுக்க போட்டு they like starting to மந்திரம் படிக்கிறாங்க then he said இதோட பொருள் வந்து வீட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கு அப்படின்னு கழட்டிட்டாங்க இல்ல ஒரு பொருள் இந்த பிள்ளை வந்து ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கு அந்த பிள்ளையோட பொருள் வந்து வீட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கு நீ போய் தேடி எடுத்துட்டு வரணும்னு ஒரு வழிக்கு ஆசைப்பட்டு 1000 வழி செலவு இந்த பிள்ளை வந்து இப்ப சாமியார் கூட உட்காந்துருக்கு அங்கிள் மட்டும் வீட்டுக்கு போய் தனியா போயிட்டு இந்த எடுக்கணும் போயிட்டு வாடா மாப்பிள எது நடந்தாலும் என்ன மட்டும் அப்பா வந்து இது அங்கிள் போனாரா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஃபோன் வருது அங்கிள்கிட்ட ஃபோன் வந்து சாமியார் பேசுறாரு என்ன தேடிட்டேன்னு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அங்கிள் அந்த பிள்ளை மிலியக்கு அண்ணாத்து மிலியக்கு that means that kid is belongs to me என்ன தைரியத்துல ஏன் பொண்ணு ஓபன்னு கூப்பிடுவேன் இவர் சொன்னதுமே இவர் தெரிஞ்சிருச்சு ராசோ பண்ணிட்டாங்க நீ எங்க இருக்க வீட்டுல தான் இருக்க சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு திங்க் கட்டுக்கோ அது சொல்லிருச்சு அந்த பிள்ளை வந்து என்னோட மீல் நீ என்ன வேணாலும் பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருச்சு ஓவர்தான் நீ தாண்டா ஓவர் அப்படி இருக்க இப்பவுமே அவன மாசா கட்டுறீங்க நான் வந்து படுத்துட்டு பேய் பிடிச்சி கத்திட்டு இருக்கான் அவ்வளவு மாசா தான் இருக்கான் நான் பென்தர்ல இருந்து பிங்க் பென்தர்லாம் பாரு கதையில ஒண்ணு வரல ஆத்தாடி எம்போ தண்டி சாமியார் வந்து இப்ப வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து பிள்ளைங்களை பார்க்க சொல்லிட்டு அந்த பிள்ளைய பார்க்க சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு சுத்தி கட்டு போட்டு இவர் போயிட்டாரு சுட்டி கத்து போட்டு அவரு மந்திர கட்டு போட்டு மோட்டர் எடுத்துட்டு போயிட்டாரு இதுக்கு அந்த வீட்டுக்கு இது நீ ஆனா சாமியார் நான் போயிட்டு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு நீ தான் மாசா இருக்க நான் இந்த கேரக்டர் அவன் கொடுத்தது எல்லா தப்பையும் நீங்க தான் அப்ப இனிமேல் வந்து ஏதோ கேரக்டர் வச்சா நான் அந்த சைட் கேரக்டரா இருக்கேன் ஆமா அவன் கதையில சைட் கேரக்டர் தான் மாசா இருக்கு நான் என்ன சைட் கேரக்டரா இருக்கேன் இதுக்கு ஒரு பாடு நான் சைட் கேரக்டர் அடுத்த கதை சைட் கேரக்டர் மோசமா பார்த்தா ப்ராஸ்டிடியூட் கொண்டு வரணும் 10 பேர் பாய்ச்சிட்டாங்க பாய்ச்சதுல இருந்து பேய் வந்திருக்கு நீ அப்பயோ பாய்ச்சி தான் அனுப்புறாங்க
என்ன பச்சாங்க நான் ப்ரொசீஜர் கொண்டு வரேன் நான் தான் ஏன்னா அது இல்ல, சொல்றேன் அவன் கதையில வந்து அந்த ப்ரோசியூட் நான் தான்டானு அது குத்தி அழகி தான். இங்க பாரு ஹெல்ப் மீ கொஞ்சம் மாசா சரி கத்து சரி சரி அந்த கதை ட்ரை பண்றேன். நீயா பிக் பண்ற நான் ஒன்னும் சரி அது ஒரு ராசி எப்படி. ஆமா. அப்புறம் ஸோ வீட்டு போயிட்டாரு. எங்க ஏதோ தேடி 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 பாக்குறாரு. அங்கிள் காணும். பூனன் காணும். ஒரு கட்டத்துல வந்து பூனன் வந்து ஒரு ரூம்ல அலமரிக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு he was shivering. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். He was not wearing any clothes. உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. இவர் மந்திர படி he jumped on the bed, he ran out from the door, விட்டு ஓடிட்டான். அம்மன வழியா அம்மனமா ஓடிட்டான். வாய்ஸ் படத்துல நீ அம்மனமா அங்கிள் ஓட்டாங்க. ஓடின பிற்பாடு இவர் வந்து சரி இது வந்து ஜின்னோட வேலை தான், இது ஜின் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது until the find that இதுன்னு. சோ வீடு ஃபுல்லா இவரும் தேடுறாரு. அது நிக்குது. அவர் when he எது நிக்குது? அந்த ஜின் நிக்குது. almost like 7 feet tall. ஓகே இப்போ அந்த பொருள் சொன்னல அந்த பொருள் வந்து காயின் தெரியுமா? அப்ப அவருக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பொருள் தான் தெரியும். ஆனா என்னன்னு தெரியாது. சோ அது ஒரு பொருள் மட்டும் தான். சோ இவர் வீடு ஃபுல்லா தேடுறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும் அந்த சென்ஸ் எங்க இருக்குன்னு. ஆனா அந்த வீடு ஃபுல்லா இல்ல அது. சோ அது பார்த்துட்டு ஆனா அது ஒண்ணும் பண்ணல. தெரியும் இவரை டச் பண்ண முடியாதுன்னு. சோ அது பார்த்துட்டு ஓகே நீ என்னால பிடிக்க நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது பார்த்துட்டு இருந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியாயிட்டாரு. அங்கிள் இப்ப எங்க போனாரு என்னன்னு தெரியாது. இவர் மோட்டர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு இப்ப வந்து ஒன்னும் செய்ய முடியாது. இப்போ அவரு இந்த அப்பா போயிட்டா அந்த பிள்ளைகிட்ட மட்டும் தான் போயிட்டு நீ எங்க அந்த காயின் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு அந்த பிள்ளைகிட்ட வந்து கொஞ்ச நேரம் வந்து பிள்ளை வந்து கொஞ்சம் அப்படியே கோவமா மாதிரி கண்ணுக்கிட்டலாம் அது சோப்பா ஆரம்பிக்குது. விஜயகாந்த் இல்ல நகத்தை கடிச்சு ஓடிடா படி ஷாக்கடா. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் விகாரமா மாறும்போது இவர் வந்து தெரிஞ்சிருச்சு இந்த பிள்ளை மேலதான் அது தங்குதுன்னு சொல்லிட்டு when he started to pray அந்த பிள்ளை ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ரத்தம் வந்து எடுக்க நீ ரெண்டு பேரும் படுத்து பணமா கிடக்குறீங்க சார். நீங்க 9 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்கும் போது தெரியும் சார் நீங்க சும்மா தான் இருப்பீங்க. அவ்வளவு ரணகாலம் நடக்குது. அப்பா முடிஞ்சோன்னு எழுப்பிடு மந்திரம் படிச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வந்து எடுத்து சோப்பா வந்து துணி எல்லாம் வெளியாகுது. நூலு துணி எல்லாம் வெளியாகி ஒரு கட்டத்துல வந்து இட் ராப்ட் ஒன் கிளாத். அதுல வந்து இந்த மொத்தமா வந்து உள்ள இருக்கு. அது திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு வழி இருக்கு. சோ அந்த மொத பாத்தீங்கன்னா உட்காந்து இருக்கு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுல அது ஊட்டி விட்டு இருக்கு. எங்கேயும் அந்த காயின் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து அது வந்து வயிற்றுல போட்டு விட்டுருச்சு. சோ அது வந்து எங்க வெளியாக கூடாது அப்படின்னு. சோ இப்ப ஆக்சுவலி ஒரு கதை நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு இந்த பிள்ளைக்கு கான்ஸ்டன்டா வயிற்று வலி வந்திருக்கும். வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணிருக்காங்க. டாக்டர் வந்து ஒன்னும் இல்ல சொல்லிட்டு பட் எக்ஸ்ரே வந்து பண்ணல ஒன்னும். ஏன்னா ஸ்டார்டிங் இதுல தான் நாளைக்கு மற்ற ஏன்னா இது வந்து ஒரு 2 days நடந்துச்சு இந்த எல்லாமே. சோ அப்ப இப்ப மந்திரம் வந்து காயின் வெளியாயிடுச்சா. சரி அப்ப வந்து அந்த அப்பா அம்மாவையும் வந்து கியூர் பண்ணி கொஞ்சம் வெளியாக்கிட்டாங்க. சோ மாமா என்னாச்சு? மாமா காணோம் தெரியும்ல இங்க ஆமணம் குண்டியோ போயிருக்கு. ஐயோ சொல்லுவார வரலையே. கிராப் இவங்க ஃபேமிலி எல்லாம் சொல்லிட்டு அங்கிள் தேட போயிட்டாங்க. ஃபேமிலி எல்லாம் ஏன்னா அங்கிள் காணோம். அப்பா அம்மா வந்து எஞ்சிதான். அப்பா அம்மா வந்து என்ன அவங்களுக்கு வந்து மெமரிஸ் இல்ல. லைக் வாட் ஹேப்பன் என்ன நடந்துச்சு மெமரி இல்ல. என்னப்பா நடந்துச்சு? என்ன தூங்கிட்டு இருந்த படுத்து தூங்கிட்டு இருந்த சார் என்ன சரி அது அம்மனமா போட்டு ஓட்டுறீங்க. அம்மனமா வருதுமா? இல்ல யாரும் கல்யாணம் அம்மனமா என்ன தவிர்த்து. சோ அப்ப இவங்க வீட்டுக்கு பிள்ளைங்க கூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மந்திரம் இதெல்லாம் கொடுத்து வண்டி பொங்க பண்ணிட்டு எல்லாம் நீங்க செஞ்சிருங்க. வீட்டுல வந்து இந்த ஒரு தங்காய் கொடுக்குறேன் இதை போயிட்டு நீங்க வீட்டுல வாசல்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாங்கி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க போயிட்டு அங்கிள் தேடுறாங்க. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு அங்கிள் தேடிட்டு இருக்காங்க. அங்கிள் ஒரு காட்டுக்குள்ளார எங்கேயோ வந்து தூங்கிட்டு இருக்காரு. நான் ஓடுறது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அது என்ன நடுக்கட்ல அப்பதான் காத்தோட்டமா இருக்கும். ஏற்கனவே காத்தோட்டம் ரொம்ப டீப்பா இல்ல கிட்டதான் வீட்டு முன்னாடி இருக்கிற காட்டுல போய் கண்டுபிடிச்சு அவராக தான் இருக்காரு. சார் வீட்டு முன்னுக்கு தான் இருக்காரு. 1 கிலோமீட்டர் கூட இல்ல 500 மீட்டர் தான் தாண்டி இருக்காங்க. தெரியுது அவன் படுத்திருக்காரு. எழுப்பு சார் என்னப்பா நடந்துச்சு? என்ன இல்ல சாக்லேட் போட்டு வச்சிருக்கீங்க? ரத்தம் சாக்லேட்டா? எல்லாம் கேர் பண்ணிட்டு எல்லாம் வந்து பிற்பாடு ஓகேலா ப்ராப்ளம் சால்வ்னு சொல்லிட்டு ஒரு 1 month 2 months வந்து ஓகே. பட் அப்பயும் வந்து இவங்க அப்பா அம்மா வந்து they are not normal like before. There is something wrong with them. அந்த பிள்ளை நோட் பண்ணிருக்கு. The way they talk, the way they behave, it's not normal like before. அது அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கு. அப்போ அங்கிள் வந்துட்டு அங்கிளும் வந்து somehow like a bit சாசா already. இந்த 3 பேர் பிடிச்சது இவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்காங்க.
அப்ப அங்கிள் வந்து சரி பாத்துக்கலாம், அது அப்ப அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு. அந்த பிள்ளைக்கும் என்ன சொல்றது தெரியல, பிகாஸ் இஸ் வெரி யங், ரைட்? சோ நாளாவ ஆக்சுவலி அங்கிள் சைட்ல இருந்து வந்து ப்ராப்ளம் எல்லாம் வருது. அங்கிள் பிஹேவ் அப்நார்மல், வீட்ல வந்து ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு. இல்ல அங்கிள்னு சொல்லாது, பூனன் வந்து கொஞ்சம் பைத்தியக்காரமா அடித்தான். அண்ட் அப்பாவுக்கு வந்து ஜீவனுக்கு வந்து துறவுத்தனமா சீக்கு. இப்ப அவன் வந்து கதையிலே நான் அவ்வளவு நேரம் வரல, ஆனா சீக்கிரம் துருவத்தெல்லாம் அடிபட்டது. ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். திருப்பி இவன் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மாவுக்கு வந்து சம்ஹாவ் வந்து ஃபீவர் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சீக் வந்து தெரியல என்னன்னு. இந்த பிள்ளை வந்து படிப்புக்கு சரியா போக முடியல. லைக் சோ இந்த ஃபேமிலியை வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. இப்ப அந்த திருப்பி வந்து அந்த உஸ்தாஸ் கூட தான் போய் இது கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கிளோட ஒய்ஃப் இருக்காங்களா, டாவியோட ஒய்ஃப். டாவிக்கு ஒய்ஃப் இருக்கா? பூனனுக்கு ஒய்ஃப் இருக்கா. அவனுக்கு திரிஷா ஃபேமிலிலாம் இருக்கு. சரி, ஓகேல. அதுல கொஞ்சம் திரிஷா வந்து அந்த சாமியை ஃபோன் அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி இந்த நடந்ததுல இருந்து திருப்பியும் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப இவர் வந்துட்டு சரி இது நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா இன்னும் முடியலையா, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பாத்துருக்காரு. அந்த ஜின் அங்கதான் இருக்கு. நீ இன்னும் போறியா? அவர் வந்து கிறிஸ் உன்னை என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ இன்னும் ஒரு வேலை கொடுத்தேன். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சரி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா வந்து ஜமம் போட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆக்சுவலி அந்த காயின் அங்கதான் இருக்கு. அது வாந்தி எடுத்தது அந்த காயினே இல்ல. அந்த ஜின்னு அவர் ட்ரிக் பண்ணிருக்கு. அது அங்க இடத்த விட்டு போக கூடாது சொல்லிட்டு அது எங்கேயோ வந்து ஒளிச்சு வச்சிருக்கு. சோ இவரு தேடி 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 கடைசியில வந்து வீட்டுக்கு நடுவுல வந்து ஒரு இடம் வந்து குழி தோண்டி அது பாய்ச்சி வச்சிருந்திருக்கு. அந்த வீட்டு நடுவுல வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நோண்டி அவர் எடுத்துருக்காரு. நடுவுல தான் இருக்கு. இப்படி கண்டுபிடிச்சேன், டைல்ஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு. ஒரே ஒரு டைல்ஸ் மட்டும் நடுவுல உடைஞ்சு மண்டே வேலை எடுத்து கோயின் மந்திரம்லாம் வச்சு பண்ணி எடுத்துட்டாரு. எடுத்தது ஒரு பாடு தென் தட் வேர் த நியூஸ் கேம். அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு அப்படின்னு. மாப்ள தென் அவர் போன கொஞ்ச நாள்லயே வந்து அந்த ஒய்ஃபும் வந்து சீக்ல செத்துட்டாங்க. ஐயோ, குடும்பமே காலியா? அங்கிள் ஆபீஷியலி பைத்தியமா கடைசி இருக்கு. அந்த அப்ப மொத்தத்துல குடும்ப நாசமா. நானும் கல்யாணம். இந்த நியூஸ் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பிள்ளையை இன்டர்வியூ பண்ணும்போது அனாதாரசத்துல இருந்து அந்த கதையை எடுத்திருக்காங்க. இந்த கதை வந்து இந்த பிள்ளை அனாதாரசத்துல இருக்கு. இப்ப அந்த பிள்ளை இல்ல, இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 16 வயசு 17 வயசு. ஆனா இந்த பிள்ளை வந்து இன்ன வரைக்கும் சொன்னா பேசிட்டு இருக்கு. ஆனா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியாது. இந்த பிள்ளையோட அதோட சாராவோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சாராக்கு வந்து இதெல்லாம் எப்படி நம்புறதா, என்ன நடந்தது, ஆக்சிடென்டா என்னன்னு இன்ன வரைக்கும் அதுக்கு நாய ஒரு வழிக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தை அழிச்சு விட்டிய. ஆனா somehow it feels like the jinn is always staying with her. Just remember guys, the valuable lesson is if the money is not yours, don't take it. எதுவுமே இல்லைன்னா எடுக்க தேவையில்லை. ஆமா, என்ன ஷைனி கைக்கு சொன்னா இனிமே நீங்க எதுவுமே எடுக்காத, என்கிட்ட கொடுத்துருங்க. எனிதிங் அவனுக்கு இமெயில் அனுப்பி விட்டுருங்க. இமெயில் இல்ல, பார்சல் அனுப்பி. நான் வந்து ஏட் அண்ட் லாரன் மாதிரி நான் பேய் ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இனிமே அதுதான் என்னோட சும்மா வீடு அப்படிதான் இருக்கு. ஆமாவா, அவன் வீடு அப்படிதான் இருக்கு. எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் பேய் எல்லாம் தொங்கிட்டு இருக்கான். பேய் தொங்கிட்டு இருக்கா? ஹேங்கிங் அரவுண்ட். காலையில கை அடிச்சு தொங்கிட்டு விட்டுருவேன். இல்ல அது சென்டர் பண்ணி கட் காலையில கை அடிச்சு தொங்கிட்டுறானா? ரீசன் ஒருத்த வந்து இது பண்ணா இந்தோனேஷியால. வந்து he scared people. What he did was, அவன் வந்து ஒரு ட்ரோன் மேல வந்து ஒரு தலைய மாதிரி போட்டு வச்சுட்டு ஹைவேல இருந்து அந்த ட்ரோனை பறக்க விட்டாங்க. பண்ணாங்க நினைச்சிட்டு செம்ம ஐடியா. நம்ம பண்ணுவோடா அது. போலீஸ மாட்டினா அவ்வளவுதான். இங்க மண்ணன சத்தம். இங்க ஒருத்தன் அப்படிதான் மாட்டின பாத்தியா ரீசெண்டா. அவன் போச்சவங்க மாதிரி நடு ரோட்ல ஹைவே நின்னு எல்லாத்தையும் பயமுத்திட்டு இருந்தான். அவனை வந்து பிடிச்சாங்க போலீஸ்கார. போச்சவங்க மாதிரி வேஷ போட்டு. ஆனா கடைசி நீ பைத்தியமாயிட்ட. என்ன பண்றது? அப்போ நீ பைத்தியமான உன் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? அதுவும் சேர்ந்து பைத்தியமா ஆயிடுச்சா? அவங்களுக்கு என்ன எனக்கு தெரியும். அதனாலதான் டிவிக்கே போயிடுச்சு. டிவிக்கு போயிடுச்சா? டிவிக்கு இன்னும் இருக்கு. அதனாலதான் அதுங்க போச்சு. நீ பைத்தியமான விட்டுட்டு போனாங்க. ஐயோ கடவுளே, அதுதான் நெஞ்சில் கூடி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி எபிசோட் வந்து சுவாரஸ்யமாக போச்சு. மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் மறக்க முடியுமா பாட்காஸ்ட் தர்ஸ்டே வந்துடுது. அண்ட் ஆல்சோ காதலா வந்து நேத்துல எபிசோட் வந்து கந்திங்கில் நடந்த சில சம்பவம் கூட இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து அந்த V2K டெலிகிராம் குரூப் யூட்ஸ் பண்ணி வந்துச்சுல, ஸோ அதில் மாட்டின ஒரு விக்டம். நீ மாட்டியா? நான் மாட்டலங்க, அவங்க மாட்டினாங்க. ஓ சரி, அதான் நான் அதை நான் கேட்க. ஸோ நானும் போய் கேட்குறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் லைவ் ஷோ பார்க்கணும்னா கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுவரை விடை பெறுது என் பேர் ஜீவன். கிரிஷ். டாவி போனன். We'll see you in the next one. Ciao.